ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த மகிமையான நாளில் கூட ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் கடந்து வர தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன், மகிமை செலுத்துகிறேன் அப்பா. தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே அடிமைக்கு கிடைக்கப்பட்ட ஏறப்பட்ட ரட்சிப்பை குறித்து இதனாலும் தகப்பனே இந்த யூடியூப் மூலமாக இதை பதிவு செய்யப்படியாக பாராட்டின அன்புக்காக உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, ஒரு நாளிலே அடிமை பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்து போய் கிடந்த என்னை என் ஆண்டவர் உடைய பலத்த செய்யினாலும் உடைய வல்லமையினாலும் பரிசுத்தாவிலே பயந்தளித்த உடைய ஆண்டவரே அளவற்ற அன்பின் கிருபையினாலே ஆண்டவர் ஏறப்பட்ட ரட்சம் ஆண்டவரே அடிமைக்கு தந்தீங்களே, அந்த விடுதலையாக்கினீங்களப்பா. பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்து விடுதலையாக்கின தேவனானவர் நடத்தி வந்த கிருபைகளை எண்ணி உமக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். மாத்திரமல்ல, அதை இந்த நாளிலே இந்த ஆன்லைன் மூலமாக தகப்பனே யூடியூப் வாயிலாக இதை பதிவு செய்ய கிருபை தந்து அதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இதை விசேஷமாக இதிலே துவக்க நேரம் முதற்கொண்டு முடிவு வந்து ஆவியானவரே பொறுப்படுக்கும்படியாக சொல்லிக்கிறேன். தேவன் பொறுப்படுத்தும் ஆண்டவரை இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் அறிவோது விடுதலை கொடுத்து அடிமைக்கு தந்த எல்லா காரியங்களும் விடுதலை தந்து மட்டும் மேன்மைப்படுத்தின போல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வருகை செய்யபடியாக உடைய அன்பை உடைய வல்லமையும் உங்களுடைய மகிமை பெற்று ஒவ்வொரு நாள் அனுபவித்து உடைய நித்திய மகிமைகளை ஆண்டவரே நடத்தி செல்லத்தக்கதாக தங்களை அவர்கள் அர்ப்பணிக்கவும் நீர் அவர்கள் கரம்பிடித்து நடத்தி செல்லும்படியாக சொல்லுகிறேன். ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நான் உங்களுக்கு மத்தியிலே பல வருடங்களுக்கு முன்பாக இன்றைக்கு நாளைக்கு வேண்டி என் உயிரை கையில் பிடித்த வண்ணமாக என் மரணம் இன்றைக்கோ நாளைக்கோ என்று இருந்தது. அந்த நிலைமையிலே நான் கதறினேன், வானத்தை பார்த்து கதறினேன், அலறினேன் என்று சொல்லலாம். என்னை காப்பாற்ற ஒரு உண்மையான தெய்வம் இல்லையா என்று சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்த்து அலறினேன், கதறினேன். அந்த நாளில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய வல்லமை எனக்கு வெளிப்பட்டது. அந்த நாளில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவரை எனக்கு வெளிப்படுத்தினார், என்னை அழைத்தார், ரட்சித்தார். இன்று வரை அவருடைய ஊழியக்காரனாக நடத்தி வருகிறார். அதை நான் பல வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த நான் சிறுவயை துவங்கி நான் பட்ட பாடுகள், ஒவ்வொரு பகுதியில் கடந்து சென்ற காரியங்கள், மரணத்தை இன்றைக்கோ நாளைக்கோ என்று நான் அதை எண்ணிக்கொண்டு இன்று வந்து விடும், நாளை மறித்து விடுவோம் என்று எண்ணிக்கொண்டு இந்த நாளிலே தேவனை ரட்சித்து விடுதலையாக்கின அந்த நாட்களை குறித்து விவரித்து பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை பல வருடங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் இதை குறித்து எனக்கு வாஞ்சிய தாகத்தை இதயத்தில் அதிகமாய் தந்தார். என் நடைமுறைப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து அநேகருக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். தொழிலுக்காக போன இடங்களில் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என் மனதிலே எப்படியாவது இதை ஒரு சீடியாக படம் பிடித்து வீடியோ எடுத்து படம் பிடித்து சில நபர்களை வைத்து அதை நல்ல முறையில் சீடி எடுத்து வெளியிட வேண்டும் என்று சொல்லி ஒரு படமாக வெளியிட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இதயத்திலே நினைத்த எண்ணங்கள் நாட்கள் அதிகம். ஆனால் அதுக்குண்டான வழிவாசல் திறக்கப்படாதனாலே இந்த நாளிலே இந்த யூடியூப் வாயிலாக உங்களுக்கு மத்தியிலே என் ஆண்டவர் பாராட்டின அன்பை, அவர் என் மீது இறக்க வைத்ததை நான் அலறினேன். அதை ஆறுதலாக என் வாழ்க்கையிலே முடிய பண்ணி கொண்டிருக்கிறார், இன்று வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால இந்த சாட்சியுடைய தலைப்பை நான் உங்களுக்கு மத்தியிலே அலறுதலும் ஆறுதலும் என்கிற தலைப்பிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக நான் என் சிறு வயதிலே ஒரு ஆண்டவரை அறியாத
ஒரு பக்தி வைராக்கியமான குடும்பத்திலே பிறந்தவர். எங்க குடும்பம் மிகவும் பக்தி வைராக்கியமான குடும்பம். ஆமென். அப்படிப்பட்ட குடும்பத்திலே நான் 6வது நபராக கடைசியாக எண்ணப்பட்டவனாக நான் பிறந்தேன். அந்த குடும்பத்திலே நான் கடைசி பிள்ளை. எப்படி அது பிறந்து வளர்ந்து படிக்கக்கூடிய நாட்கள் வந்த போது என்னுடைய வாழ்க்கையிலே என்னை படிப்புக்காக கொண்டு சேர்த்தார்கள். 10ஆம் கிளாஸ் 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பை நல்ல முறையிலே படித்தேன். 4ஆம் வகுப்புக்கு போகும்போது என்னால் கஷ்டமா இருந்தது. என்னால் சரிவர ஸ்கூலுக்கு போக முடியாத நிலைமை, அடைப்பிடித்து போகவும் அதை படிக்க மனமில்லாமல் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத நிலைமையிலே நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது அந்த நாட்களில் ஸ்கூலுக்கு போகிற நாட்களிலே நான் அதாவது எனக்கு மிக பிரியமான சில நபர்களை மாணவர்கள் என்னோடு சேர்த்து கொண்டு நான் வீட்டில் ஸ்கூலுக்கு போகிறேன் என்று சொல்லி இந்த புக்ஸ் எல்லாம் அந்த நோட்ஸு அந்த ஸ்லைட் எல்லாம் எடுத்துக்கொண்டு கடந்து வந்து விடுவோம். ஆனால் அங்கே வரும்போது நான் மற்ற பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போக அந்த அவங்களை மிந்தி விட்டு நாங்கள் பிந்தி அங்கே எங்கள் அந்த ஸ்கூலுக்கும் எங்கள் வீட்டுக்கு இடையில ஒரு திரடு என்று சொல்லப்படுகிற ஒரு காடு உண்டு. சின்ன சின்ன குட்டி தீவுகள் போல பல மரங்களால், தென்னை மரங்கள், பனை மரங்களால், பல செடிகளால் அடர்த்தியாக சூழப்பட்ட நல்ல குளிர்ச்சியான இடம் அங்கே உண்டு. அந்த திரட்டிலே போய் அந்த இடத்தை சுத்தம் பண்ணி விட்டு நாங்கள் படிக்க எங்களுக்கு தந்த புக்ஸுகளை விரித்து, நோட்ஸுகளை விரித்து, ஸ்லைடுகளை அதில் பரப்பி நாங்கள் அதில் உட்கார்ந்து கொள்வோம், படுத்து கொள்வோம் மாலை வரைக்கும். இப்படியாக காரியத்தை பேசி செயல்பட்டு கொண்டு படிக்கிற நாட்களில் இஷ்டமில்லாதவனாக நான் வாழ்ந்தேன். 4ஆம் வகுப்பு இதற்கிடையில் அங்கே எங்கள் வீட்டில் பையன் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லி அங்கே இருக்க HM 2 5ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்களை லீடர்ஸ் அனுப்பிவிடுவார்கள். அவங்க இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் எங்கள் வீட்டில் வந்து தேடும் போது எங்கள் தாய் தகப்பன் சொல்லுவார்கள், அம்மா சொல்லுவார்கள், அவன் ஸ்கூலுக்கு காலையில் வந்துட்டானே சொல்லுவார்கள். பையெல்லாம் இல்லையே எடுத்துட்டு வந்துட்டானே. நான் சொன்னேன், அம்மா வந்தானே என்னை சொல்லி பார்க்கும்போது நான் ஸ்கூலுக்கு சென்றிருக்க மாட்டேன். அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், அவங்க ஸ்கூலுக்கு வரவில்லை, அதனால் சாரிகளை பார்த்துட்டு வர சொன்னாங்க, போய் எப்படியாக எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பினாங்கன்னு சொல்லி சொல்லும்போது நான் அதாவது அவங்க எங்கள் அம்மா ஒரு பக்கம் தேட ஆரம்பிப்பாங்க, அந்த மாணவர்கள் தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது சரி நாங்கள் ஒளிந்திருக்கிற சிறு பிள்ளைகள் பார்க்குற அந்த பிள்ளைகள் அந்த நாட்களிலே கிராம தேசத்தில் அதிக மோட்டர் வசதி, இந்த மாதிரி காடுகள் பக்கத்தில் வசதிகளாக இருக்கும். அதில் போய் ஒளிந்து கொள்வோம். அந்த பிள்ளைகள் பார்த்து சொல்லி விடுவார்கள், அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி. எந்த மாணவர்கள் வந்து குண்டு கட்டாங்கத்தை கொண்டு ஸ்கூலில் விடுவார்கள். எப்படியாக அவங்களுக்கு டீச்சர்ஸ் கண்டிப்பார்கள். எங்கள் தாய் தம்பி கண்டித்து அந்த நாட்கள் 4வது வகுப்பு படித்து 5ஆம் வகுப்பு படிக்க இஷ்டமில்லாமல் போய் கொண்டிருந்தேன். இந்த இஷ்டமில்லாத நாட்களில் கூட என்னுடைய சிந்தனைகள் தாறுமாறான நிலைமையிலே சிதறடிக்கப்பட்டு போனதை நான் உணர்ந்தேன். நான் நல்ல முறையில் படிக்கணும், நல்ல ஆளாகணும், பெரிய ஆளாகணும்லாம் நினைச்சு அந்த நாட்டிலே மனதை சிந்தித்தேன். ஆனால் செயல்பாடுக்கு அது நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அந்த நாட்களிலே நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற பாதையிலே ஒரு கடை பஜார் உண்டு. அதில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சகோதரன் உண்டு. சின்ன பிள்ளைகள்கிட்ட எப்படி நல்ல எல்லாத்தையும் அன்பா பேசுற பையன் ஒரு அண்ணன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சூழ்நிலை இப்படிலாம் அவங்க விலகினத்தை அறிந்து என்ன செய்தேன், அந்த கடையில திருட ஆரம்பித்தேன். எனக்கு அது அந்த கடையில போய் அதாவது சில்லறை காசுகளை மட்டும் எடுப்பேன். பணம்லாம் எல்லாம் எடுக்க மாட்டேன். சில்லறை காசு மட்டும் ஒரு குத்து ஒரு கையில வர்ற அளவுக்கு அந்த கல்லாப்பெட்டி அந்த மர பலகைகளை செஞ்சு வச்சிருப்பாங்க. பச்சை நிறைய போட்டிருப்பாங்க. ஒரு குத்து இவர் அங்கே உள்ள போய் ஜாமான் எடுக்கிறதுல ஒரு குத்து அப்படி எடுக்க பைக்கில் போட்டு வழக்கம். அதை நான் மற்றவர்களுக்கு செலவழித்து இப்படியாக சில காலங்களை அந்த நாட்களிலே ஓட்டி கொண்டு இருந்தேன். படிப்பில் கவனம் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்படியாக பள்ளியுடன் சரியா போக முடியாத நிலைமை. சின்ன வயதில் இப்படி திருட்டான காரியத்தில் ஈடுபட்டதுனால ஒரு நாள் அது பிடிப்பட்டேன். அந்த கடக ஓனரின் அந்த தூண்ல கட்டி வைத்து எங்கள் அப்பாவுக்கு சொல்லி அனுப்பினார்கள்.
எங்க அப்பா அங்கே எங்க அப்பா வேலைக்கு போயிட்டா, எங்க அம்மா இல்லை. அந்த நாலு நேரம் பார்த்து எங்க அம்மா பெரியம்மா கடைக்கு வந்தாங்க. அவங்க இடத்துல சொன்ன உடனே இப்படி சொல்லி நான் சத்தம் போட்டு விடுறேன், அவங்க அப்பா மட்டும் சொல்லி சத்தம் போட்டு விடுறேன், அவுத்து விடுங்கன்னு சொன்னா அவுத்து விட்டாங்க. நான் போனேன், அங்கே எங்க அப்பா அடித்தார்கள், சத்தம் போட்டாங்க. எப்படியாக அதை நான் வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டு நான் 5ஆம் வகுப்பை படித்து 6ஆம் வகுப்பு செல்ல நேரிட்டது. சிறு வயதிலிருந்து ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள குடும்பத்தை சார்ந்த நாங்கள் குடும்பமே ஒரு பக்தி வைராக்கியம் வெள்ளி செவ்வாய் என்று சொல்லி பார்க்கும் போதெல்லாம், அமாவாசை பௌர்ணமி என்று சொல்லி பார்க்கும் போதெல்லாம் வீடு எல்லாம் வீடு வாசலாம் மொழிவி கழுவி அந்த குத்துவிளக்கு போக்கு 3 அடி அளவில் உயரத்தில் இருக்கும். அந்த குத்துவிளக்கு காலையில் எடுத்து அதை விளக்கி பித்தளையில் இருக்கும். அந்த விளக்கி மாலை விளக்கு ஏற்றும் போது அது சாம்பிராணி புகை போட்டுதான் அதெல்லாம் விளக்கேற்றுவாங்க. அந்த மாதிரி அது மாலை போட்டு எல்லாம் அவ்வளோ ஒரு. அதே போல எங்க அப்பா ஆகாரம் சாப்பிடும்போது காகத்துக்கு வைக்காம சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு வைராக்கியமான குடும்பத்திலே உள்ளவர்கள் நான். அந்த குடும்பத்திலே கடைசியாக என்னன்னா, நானும் அந்த பக்தி வைராக்கியத்தில் அதிகமாக சிறு வயதிலிருந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போவது வழக்கம். அந்த கோயிலில் போய் நிறைய நல்ல வேலைகள் செய்வது வழக்கம். அப்படியே அந்த மொழிவி கழுவி சுத்தம் பண்ணி அங்கே சந்தனக்கட்டை வைத்திருப்பார்கள். அதெல்லாம் நாங்கள் சந்தனக்கட்டை கல்லில் உரசி நல்ல மேலெல்லாம் ராவிட்டு கைகள்லாம் ராவிட்டு அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு இப்படி காலங்கள் வந்து கொண்டிருந்தது. இப்படியா இருக்கும்போது என்னை 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்புக்காக அங்கே கடந்து சென்றோம். குருபூர்களை கொண்டு சேர்த்தார்கள். அங்கே அது இஷ்டமில்லாமல் போனேன். இஷ்டமில்லாத அந்த காலத்தை ஓட்டினேன். அதன் பிறகு 6 முடித்து எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டு 6 முடித்து விட்டேன். அதை முடித்து 7ஆவதுல என்னை சேர்க்கும் போது இடையிலே எனக்கு இஷ்டம் இல்லாமல் நான் அங்கே போக மாட்டேன், எனக்கு அங்கே படிக்க இஷ்டம் இல்லை, நான் இனி படிக்க முடியாது, எனக்கு வேற ஸ்கூல்ல போகணுங்க, இல்லை எனக்கு படிக்கவே இஷ்டம் இல்லை, படிப்பு எனக்கு கஷ்டமா இருக்கு என்று சொல்லி நான் அவங்க எங்கள் அப்பா அம்மா இடத்துல அடம்பிடித்தேன். எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. அங்கே இருக்க டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் வந்து என்னை தேடினா, அவனுக்கு என்ன வசதி உண்டு அதை செய்தார், நீ தொடர்ந்து வாப்பா என்று சொன்னாங்க. ஒரு அளவில் படிப்பிலே அதை கவனம் எடுத்து படித்தால் நல்ல படிப்புல இருப்பேன். கவனம் இல்லாமல் போனதுனால இந்த படிப்புல என்னால சரிவர செலுத்த முடியாம படிப்பை கவனம் செலுத்த முடியாம போனபடினாலே ஆமீன். அந்த நாட்கள் அதோடு முடிக்கப்பட்ட 7ஆம் கிளாஸ்ல பாதிலே நிறுத்தப்பட்டு நான் இன்றைய அப்பொழுது அப்பா சொன்னார்கள், சரி அவன் இவ்வளவு இது பண்றான், அவனை விட்டுரு என்று சொல்லி அவனை வேலைக்கு போக சொல்லி, இல்லைன்னா ஏன் பின்னாலும் வேலைக்கு வர சொல்லி என்று சொன்னார்கள். அப்படியாக அந்த நாட்கள் கடந்தது. தகப்பனாரோடு சின்ன சின்ன வேலைகள் ஹெல்ப்பராக அந்த டூல்ஸ் மெட்டீரியல் அந்த டூல்ஸ் எல்லாம் சுமந்து கொண்டு செல்கிறவனாக இருப்பேன். அந்த காலங்களிலே நடக்கணும், நடக்கத்தான் செய்யணும். கடந்து அது இவ்வளவு தூரம் இருந்தாலும் 3 மைல் 4 மைல் தூரம் நடந்தே செல்லணும். காலையிலே 8 மணி அளவுலாம் கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். அந்த 9 மணி அளவுக்குள்ளே போய் விடுவது பழக்கம். இப்படியாக அந்த நாட்களிலே தகப்பனாரோடு நான் கடந்து சென்றது உண்டு. அப்போ அதுவும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏதோ ஏனதான என்னை ஒரு அடிமைப்படுத்துவதை போல என்னை அந்த நாட்களை அடிமைப்படுத்தி ஏதோ தேவையில்லாத காரியத்தில் இவங்க என்னை திணிக்கிறது போல என்று சொல்லி என்னுடைய சிந்தனை பல வயதுல அலைபாய் விட்டபடினாலே அது ஏதோ அந்த சின்ன வயதுல எனக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள், அதாவது எதுவுமே படிப்பை சரியான வகையில கற்றுக்கொள்ள வேண்டும் எண்ணம் இல்லை. தொழிலை தாய் தகப்பனோடு நீ தகப்பனாரோடு தொழிலை படிக்க வேண்டும், அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத வண்ணமாக என்னை ஒரு ஏதோ ஒரு காரியம் அலக்கழித்தது போல இருந்தது. சிறு வயதுல எப்படியாவது காலையில் ஓடினது. என் தகப்பனாரோட தொழிலுக்காக நான் கடந்து சென்று கொண்டு இருக்கும் போது அந்த தொழிலுக்கு போன இடங்களிலே ஒரு குடும்பம் என்னை பார்த்து தகப்பனாருக்கு கேட்டாலும், உன் பையனை சிறு வயதிலே இப்படி நீங்க கடைக்கு அனுப்பி வைங்க, நாங்க பார்த்து கொள்கிறோம், உங்களுக்கு பையனுக்கு சம்பளம் அனுப்புறோம் சொல்லி சொன்னாங்க கோயம்புத்தூருக்கு. அதன்படி அப்பா சம்மதித்தார்கள். அப்படி தாய் தகப்பனுடைய அனுமதியோடு கோயம்புத்தூர்ல காந்திபுரத்திலே ராமநகர் நேரு வீதி அந்த பகுதியிலே நான் வந்து கடையிலே வேலை அந்த காலம் அமைந்தது. அந்த நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு அதாவது டீனேஜ் பருவம் என்று சொல்ல முடியாது. அந்த டீனேஜ் பருவத்தில் என்னை அனுப்பினார்கள். நான் அங்கே போனேன். போய் அங்கே அவர்களுக்கு ஏற்கனவே பிள்ளை இல்லாது இருந்தது. என்னை ஒரு பிள்ளை போல பாவித்து நடத்தினார்கள். இப்படியாக நான் அந்த அவங்களுக்கு உண்மையிலே நானும் ஒரு பிள்ளையை போல இருந்து செயல்பட்டேன். நல்ல உண்மையாக இருந்தேன், நல்ல வேலை செய்ய அந்த அளவுல எல்லாத்தையும் திறம்பட செய்யும் போது அங்க வருகிற கஷ்டமெல்லாம் சொல்லுவாங்க,
அங்கே ஓனர் இருக்கும்போதே சொல்லுவாங்க, சின்ன முதலாளியில் சின்னவர் எங்கே, சின்ன முதலாளிக்காங்களே இருப்பாங்க. அதை அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார். வருகிறவங்க சந்தோஷம். அந்த அளவுக்கு அவங்களும் என்னை என் மீது அன்பு வைத்திருந்தார்கள், வருகிறவங்க அன்பு வைத்திருந்தார்கள். நான் அந்த அன்போடு நடந்து கொண்டபடினாலே அதுல அப்படியே காலங்கள் கடந்து கொண்டு இருந்தது. இதற்கிடையிலே என் தகப்பனார் அவர் நான் கொஞ்ச நாள் காலம் கழிந்த நாட்களிலே தகப்பனார் என்னை மறுபடியும் இங்கே அதாவது ஊருக்கு சொன்னாங்க, ஊருக்கு வந்துட்டு போன்னு சொன்னாங்க. அப்போ நான் அதுக்காக பிரயாசப்படும் போது ஊருக்கு இங்கே கடந்து வரும்போது ஊருக்கு கடந்து வந்த சொன்னார்கள், மளிகை கடைக்கு நீ போக வேண்டாப்பா, இங்கே என்னோடு வேலை செய்ய, நீ அது வேண்டாம், அது நமக்கு ஒத்து வராது என்று சொல்லி பல காரணங்களை சொன்னார்கள். அது என்னுடைய வாழ்க்கையில அது அந்த நாளில் ஏறவில்லை. ஆனாலும் வேறு வழி இல்லாத காரணத்தினாலே நான் அவருடைய அங்கே ஓனிடத்தில் அதை வர முடியாதுன்னு சொல்லி தெரியப்படுத்தினேன். இங்கே வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். அந்த நாட்களிலே தான் அது நான் சிறு வயது, இந்த வாலிப வயதுல, இந்த டீனேஜ் பருவத்திலே எங்கள் குடும்பத்தில் இந்த ஊர்ல ஒரு குறி சொல்ல பாட்டி ஒன்று உண்டு. அவங்க குறி சொன்னாங்க, உங்க இந்த குலதெய்வம், நம்ம உங்க குலதெய்வம் இவன் மேல வருகிறேன், இவன் மேல நான் வரப்போறேன்னு சொல்லுது அந்த தெய்வம்னு சொன்னாங்க. அப்ப எங்க அப்பா சொன்னாங்க, போதும், தாத்தாவுடைய காலத்துல ஆடி என்னத்தை கண்டோம், எல்லாம் இதாகி போச்சு, அதனால வேண்டாம், எல்லாம் வேண்டாம் சொல்லி இதுக்கெல்லாம் எங்க தாத்தாவுடைய அப்பா ஆடி இருக்காங்க பாட்டை, அதாவது கூட்டு பாட்டுன்னு சொல்லுவாங்களே, அவங்க ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க தாத்தாவும் அதை விட்டுட்டாங்க, அந்த குலதெய்வத்துக்கு எங்க அப்பாவும் விட்டுட்டாங்க, இதை ஒரு வெறுப்புல. ஆனா இப்ப என் மேல வருதுன்னு சொன்ன உடனே அவங்க வேண்டாம்னு சொன்னா நான் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டேன். நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் செய்வேன், நான் ஆடுவேன்னு சொன்ன உடனே அவனே சொல்றான் என்னன்னு சொல்லி அவங்க பிடிச்சிட்டாங்க. அப்படி இந்த குலதெய்வத்திற்கு நான் ஒரு சாமியாடியாக அந்த டீனேஜ் பருவத்துல என்னை அர்ப்பணித்தேன். அப்படி அதுல வைராக்கியமா இருப்போம். அதுல நான் அதாவது தீக்குழி என்று சொல்லுகிற பூக்குழி என்று சொல்வார்கள். அது நிறைய சில இடங்களில் நீளமா பரப்பிடுவாங்க. எங்க இதுல அப்படி இல்லை. அதாவது கிட்டத்தட்ட 1-2 வண்டி விரவு இப்போ வரும் சண்டை வண்டியில, அந்த மாட்டு வண்டியில வர அந்த வண்டி விரவை அப்படி எரிச்சு குமுக்க வச்சு அதை என்ன சொல்லுவாங்க, லைட்டா தான் பரப்பி வச்சிருப்பாங்க. அகலமெல்லாம் பறத்து போக மாட்டாங்க, அப்படி லைட்டா தான் பரப்பி வச்சிருப்பாங்க. நாங்க அந்த சாமி கூட குடைக்கும் போது அங்கேருந்து அந்த மயான கரையில அந்த அது போயிட்டு வரும்போது நாங்க இங்க எங்களுக்கு அந்த ஆவி உள்ள வந்துடும். நாங்க உடனே இந்த பூக்குள்ள தீக்குள்ள இறங்கிடுவோம். நாங்க அதை இறங்கி ஆடியே அணைக்கணும் அது தீய. அப்படி மிதிச்சு சுத்தி வந்து அதை மிதிச்சு அணைக்கணும். அப்படிப்பட்ட நிலைமையில நான் ஆடினேன். அந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான காலங்களா இருந்தது. அதுல ரொம்ப சந்தோஷப்பட்ட, ரொம்ப பெருமை கொண்டவனாக நான் இருந்தேன் அந்த வாழ்க்கையில. அந்த நாட்டில் என்னையும் பார்த்தவர்கள் சின்ன வயசுல எங்க மேல அந்த சாமி வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது என்ன உற்சாகப்படுத்துறது போல இருந்தது. ஏன்னா அந்த நாட்களில் விசேஷ காரியமெல்லாம் அங்க நடக்கும். அப்படி இருப்பதனால இதில் சந்தோஷம் கொண்டேன். இப்படியாக இதை நான் செய்வதற்கு அதிகமான விரதம் என்று சொல்லுகிற அந்த முறையை கடைபிடிப்பது வழக்கம். அதே போல அந்த நாட்களில் அந்த கோயிலுக்கு தீர்த்தம் எடுக்க வேண்டும். அந்த கொடியளப்பு அந்த கோயில் கொடைன்னு சொன்னாலே தீர்த்தம் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். எங்களுக்கு அந்த முறை இப்படி செலவு, ஒரு நபரை 2 நபரை திருச்செந்தூருக்கு கடல் தண்ணி கொண்டு வர சொல்லுவாங்க. 2 நபரை சங்கமுகன்னு சொல்கிற கடைகளுக்கு அந்த இடத்துல போய் அது 3 ஆறை தாண்டி அங்க போகணும். அது காலை 8 மணிக்குள்ள எடுத்து திரும்பாவிட்டு அங்க எதுவும் திரும்ப முடியாது. அவ்வளவு இந்த பாதைகள் தெரியாமல் போய்விடும். கடல் தண்ணி இங்க பயங்கரமா ஏறித்தரும். அதனால 8 மணிக்கு முன்னாலே நாங்க திரும்பிடுவோம். அதுல அவ்வளவு வைராக்கியமா தலைமையிலே சுமந்து கொண்டு சைக்கிள்ல அங்கேருந்து எடுத்துக்கொண்டு கோயில வைத்து கொண்டுதான் சாப்பிட போவோம். காலை 8 மணி காலை இந்த விரதருக்கு நாட்கள் அப்படி செய்வோம். அப்படியெல்லாம் அதுல உண்மை உத்தமா இருந்து அவ்வளவு பற்றி வைராக்கியமா இருந்து காலங்கள் ஓடினது. சில காலங்களில் தாப்பனாரோடு அந்த நாட்களில் தொடர்ந்து அப்படி காலங்கள் ஓடும் போது மகிழ்ச்சியா ஓடிக்கொண்டு இருந்தது. சில காலங்களிலே அந்த வேலை நாட்களில் எங்க அப்பா ஒரு வேலையை செய்ய சொன்னார்கள். அதுல தவறான காரியத்தை அந்த வேலையில தவறாய் செய்து விட்டேன். எங்க அப்பா பயங்கரமா வேதனையோடு பேசினாங்க. அப்போ ஒரு நாள் என்ன சொல்லி பேசினாங்கன்னா, அந்த பழைய படிக்கிற நாட்களிலே அந்த சிறு வயதுல திருடின அந்த சம்பவத்தை சொல்லி, நீ இந்த மாதிரி திருடிட்டு அடிப்பட்டவனால உனக்கு அறிவில்லையான்னு சொல்லி என்னை வேதனைப்படுத்தினோன்னு
அது எனக்கு மிகுந்த வேதனையா இருந்தது. அப்பொழுது நான் இனி இவங்கிடத்துல இருக்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லி வேதனைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்களே, இனி இது தாய்ப்பன் இப்படியா இப்படிலாம் பேசுறாங்களேன்னு சொல்லி எங்க அப்பா அதிகமா என் மேல கடிந்து கொள்வாங்க. அதிகமா ஒரு தவறு செல்ல அடிதான் உள்ள உடனடியா கம்பெடுத்து புளியங்கும் பெருங்கும் அந்த நாட்கள்ல கிடைச்சதை எடுத்து அடிப்பாங்க. அப்படிப்பட்ட தகப்பனா தேவையில அன்பு நல்ல அன்பு செலுத்துவாங்க. கடைசி பிள்ளைங்க செல்லமா வச்சிருந்தாங்க. எப்படியாப்பட்ட காலத்துல அந்த சம்பவத்தை சொல்லி வேதனைப்படுத்தின உடனே நான் அங்கிருந்து அவங்களோட இவங்களோட காலம் கழிக்க கூடாது, எங்கேயாவது கண்காணா பகுதிக்கு போயிட வேண்டும் என்று சொல்லி நான் நினைச்சேன். இதற்கு இடையிலே அந்த நாட்கள் எங்க குடும்பங்களிலே காலை வேலையிலே ஒரு 6 மணிக்கு எங்க குடும்பத்துல சண்டை ஆரம்பித்து விடும். அந்த நாட்கள் என் மூத்த சகோதரருக்கும் என் மூத்த சகோதருக்கு அடுத்த சகோதரர் ஒருவர் இருந்து அவர் 2 பேரும் அடித்தடி ரகலிலே காலையில ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பயங்கரமா இருக்கும். இதுக்கு இல்லை எங்கள் வீடு 2 தெருவுக்கும் எங்க வீடு 2 தெருக்கு மத்தியா உள்ளது. அதனால எங்க காலில் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்க அண்ணன் இளையவர், அதாவது மூத்தவருக்கு அடுத்த அண்ணன் இருக்கிறாங்க, அவங்க எதனா கையில கிடைச்ச எதனாலும் தூக்கி அடிப்பாங்க. எல்லாத்தையும் தூக்கி சரமரை வீசுவாங்க. அப்பா நிக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க, அம்மா நிக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. தூக்கி அடிக்கிற அடியில எங்க அப்பாவுக்குலாம் பயங்கர அடி விழுந்துருக்கு, எங்க அம்மாவெல்லாம் அடிபட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு வேதனையோட இந்த வாழ்க்கை நாட்களை அவங்க செய்வாங்க. அப்படி இருக்கும்போது இதற்கிடையிலே நான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டேன். ஒரு காரியத்திலும் முன்னேற்றம் இல்லை, படிப்பிலே முன்னேற முடியாமல் போய்விட்டனே, இந்த வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதே, ஒன்றிலும் திருப்தி இல்லாத ஒரு நிலைமை, குடும்பத்தில் ஒரு ரவுடி கூட்டத்தை குடும்பத்தில் பிறந்தே போல இருக்கிறோமே, இப்படி ஒரு கொள்ளை கூட்டத்துக்கு மத்தியில் இருந்தது போல இருக்கிறோமே, இது நமக்கு இங்க இருக்க வேண்டிய காரியம் இல்லையே, நாம எங்கோ பிறக்க வேண்டிய இங்கே பிறந்தது போல இருக்கிறது, இதுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா, என்னாலும் சண்டை தானே, என்னாலும் பிரச்சனை தானே என்று சொல்லி அந்த நாட்கள் என்னுடைய இருதயம் அதை பார்த்து பலவீனப்பட்டதை ஒழிய எழும்பின உடனே அவங்க அடிதடியில் தான் நான் எழும்பணும், அந்த அளவுல இருக்கு காலையில. அப்படியாக காலங்கள் கடந்து கொண்டு இருந்தது. எங்க அப்பா வேற இப்படி என்னை வேதனை இந்த வார்த்தையை சொல்லி திட்டுனாலே நான் இனி இவர்களிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி நான் விட்டு வந்த அந்த கோயம்புத்தூர்க்கே கடந்து சென்று விட வேண்டும் என்று சொல்லி நான் அங்கே தீர்மானித்தேன். இதற்கிடையில் எப்பொழுது வேலைக்கு போவது போல நான் அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு, எங்க அப்பா சொன்னாங்க வேலைக்கு போய் சொன்னாங்க, எங்க அம்மா இடத்துல சொல்லியிருந்தாங்க, நான் வேலைக்கு போய் போல ஜாமான்களை எடுத்துக்கொண்டு நான் கிளம்பி விட்டேன். கிளம்பி கொஞ்சம் தூரம் போய் நின்று அது மறுபடியும் அந்த இடத்துல வைக்க வேண்டிய அந்த டூல்ஸ் வேலை செய்கிற இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல வைத்து விட்டு அங்கிருந்து நான் தீர்மானிச்சேன் எங்க போகலாம். தீர்மானிக்கும் மறுபடியும் கோயம்புத்தூருக்கே போகணும், வேற எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே போக ஆரம்பிச்சு. அங்கே போனா கிட்டத்தட்ட அந்த நாள்ல அதாவது கிட்டத்தட்ட நான் இருக்கிற கிராமத்திலிருந்து கோயம்புத்தூர் போனா 40 ரூபாய் இருந்தா நல்ல முறையில போய் சேர்ந்துடலாம். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது அந்த காசு என்கிட்ட இருந்த 20 ரூபாய் இருந்தது. அந்த 20 ரூபாய் எடுத்துக்கொண்டு நான் நினைத்தேன் வேற வழி இல்லை, எப்படியாவது இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து விட வேண்டும், கண்காணா இடத்துக்கு நாம் போய்விட வேண்டும் என்ற மனவேதனையோடு அங்கிருந்து என்ன செய்வது நினைத்தேன். ஒரு எண்ணம் வந்தது, திருநெல்வேலி வரைக்கும் நடந்தே செல்வோம் என்று சொல்லி அங்கே 8 மணி 8:30 அளவிலே நான் நடக்க ஆரம்பித்தேன். அங்கிருந்து நான் நடந்து பிடிக்கப்பட்ட நேரத்தில் திருநெல்வேலி சேர்ந்தேன். இடையில தண்ணி மாத்திரம் குடித்து அந்த வெயிலை கடந்து வந்தேன். வேற வழி இல்லை. அங்கே விசாரித்த போது கோயம்புத்தூருக்கு திருவண்டி இல்லை, திருப்பஸ் இல்லை, மதுரை போகக்கூடிய பஸ் ரெடியாக இருந்தது. அப்பொழுது அங்கே நான் அதை விசாரித்து மதுரைக்கு டிக்கெட் எடுத்து விட்டேன். 7 ரூபாய்க்கு உள்ளான அந்த டிக்கெட் பதிவு கட்டணம் அதை செலுத்தி விட்டு மீறி 13 ரூபாய் சொல்லி நான் கையில வைத்து கொண்டு அங்கே மதுரை போய் சேர்ந்து விட்டேன். மதுரை போய் சேரும் போது மதுரை இறங்கி அங்கிருந்து கோயம்புத்தூருக்காக பஸ் விசாரித்த போது அந்த நேரத்தை கேட்டு தெரிந்து கொண்டேன். அந்த பஸ் விசாரித்த கட்டணத்தையும் விசாரிக்கும் போது என்னிடத்தில் ஒரு 7 ரூபாய் 8 ரூபாய்க்குள்ள குறைவான அந்த காசு காணப்பட்டது. இன்னும் ஒரு 7-8 ரூபா இருந்தா சேர்த்து அங்க போய் சேர்ந்துடலாம். 8 ரூபாய்ட்டு குறையா இருந்தது. 24 ரூபாய் நினைக்கிறேன், 25 ரூபாய்க்கு உள்ள. அதனால என்கிட்ட 17 தான் இருக்கு. அதனால என்ன செய்வது என்று நான் தெரியாத வண்ணமாக அந்த சூழ்நிலையிலும்
நம்ம இடைப்பட்ட நேரத்துல அதாவது அங்கும் இல்லாம இங்கெல்லாம் இடையில சிக்கி தவிக்கிறோமே என்று சொல்லி வேதனைப்பட்டேன். வேறு வழியில என்ன செய்வது, அங்கே போக முடியாது, என் காசு எப்படி என்ன செய்ய, ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நினைத்த போது ஒரு யோசனை எனக்குள்ளே வந்தது. வேறு வழியில்லை. நான் அங்கே மதுரை பஸ் ஸ்டாப்ல எனக்கு ஒரு சிந்தனை வந்ததுடைய எண்ணம், அங்கே என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்ய தகாத காரியத்தை பிச்சை எடுத்தேன். நான் பிச்சை எடுக்க ஆரம்பித்தேன். அதுல எனக்கு கஷ்டமா இருந்தது. நினைத்து பார்க்க முடியாத வேதனை. செல்ல பிள்ளையாக கடைசியாக செல்ல பிள்ளை போல வாழ்ந்த பிள்ளையாய் வாழ்ந்தேன். யார் என்ன கண்டல் பண்ணாதபடி வேலைக்காரியத்துல மட்டும்தான் என்ன இது பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாம் அந்த மாதிரி என்கிட்ட அன்பா இருப்பாங்க, அக்கா அன்பா இருப்பாங்க. இப்படிலாம் நான் வாழ்ந்த பிள்ளை. அது பட்டணத்துல நான் கை நீட்டி பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமை. பிச்சை கேட்டேன். உண்மை ஒரு புறத்தில் போய் சொன்னேன். உண்மை என்னவென்றால், நான் உண்மையில் கோயம்புத்தூருக்கு போக வேண்டும், கோயம்புத்தூருக்கு போக வேண்டும் என்று நினைக்க போது அங்கே அவனிடத்தில் சொன்னேன், நான் கோவைக்கு செல்ல வேண்டும், என்னிடத்தில் காசு கம்மியா இருக்கு, நீ சொன்னது உண்மை. அதில் ஒரு போய் சொன்னது, என் காசு தொலைந்து விட்டது என்று சொன்னேன். அதனால எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு தேவைப்படுது, 10 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லும் போது சில பேர் என்னை வேதனைப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள் கையை வீசி. 2-3 பேர் இடத்திலே நான் கேட்ட தொகை எனக்கு கிடைத்தது. நான் உடனடியாக அதை வைத்துக்கொண்டு உடனடியாக அந்த பஸ்ல ஏறினேன். ஆனால் காலையில் அங்கேயும் தண்ணியை மாத்திரம் தான் குடித்திருக்கிறேன், வேற ஒன்றும் சாப்பிட முடியாத நிலைமை. அங்கிருந்து நான் மறுபடியும் அதாவது கோயம்புத்தூர் காலை வேலையில அங்கே இறங்கினேன். இறங்கி சொந்த இடத்திற்கு நான் போக வேண்டிய இடத்துக்கு போனேன். போகும்போது அங்கே எனக்கு முன்னே இந்த சகோதரர் அங்கே இருந்தான். அந்த சகோதரத்தில் போய் சொன்னேன், பேச முடியாத நிலைமை, அப்படி வந்துட்டேன்னு சொன்னேன். கையெழுத்து அதை போய் ஓனர் இடத்துல சொன்னான். அவங்க கடையை திறக்க சொல்லி போய் திறங்கன்னு சொன்னாங்க. போய் திறந்தோம். காலையிலே ஓனர் அவங்க சத்தம் போட்டாங்க, இப்படி பேசணும், ஏன்னா வாய் திறக்க முடியாத நிலைமை, மேல் வாய் நாவெல்லாம் வறண்ட நிலைமை, இந்த தொட்டை பகுதியெல்லாம் ஒட்டி விட்டது. அப்படிப்பட்ட நிலைமையில தண்ணீர் குடிக்க முடியாத நிலைமையில இருந்தேன். அவர்கள் சத்தம் போட்டார்கள், ஏன் இப்படி செய்தாய், உனக்கு பணம் தேவைன்னா நான் சொல்லித்தானே அனுப்பியிருப்பேன்ல, இல்லை யாராவது உன்னை கூட்டு வரதுக்கு சொல்லியிருப்பேனே, ஏன் இப்படி செய்தா என்று சொல்லி என்னை கடிந்து கொண்டார்கள். கடிந்து கொண்டு சரி வேலை செய், உடம்பு கவனம் பார்த்துக்கன்னு சொல்லி அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நாளிலே கொஞ்ச நாள் கழித்து நான் மனம் கேட்காமல் அவர்களும் சொன்னார்கள், அப்பா அம்மாக்கு லெட்டர் போட்டியா, நாங்க இல்லை போடு, வேதனையோடு இருப்பாங்க சொன்னாங்க. மறுபடியும் லெட்டர் எழுதினேன், அப்பா அம்மா என்னை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் இங்கே தான் வந்திருக்கிறேன், வேற எங்க போகவில்லை, எங்க தேட வேண்டாம் என்று சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருந்தேன். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இனி நான் ஒண்ணு சொல்ல மாட்டேப்பா, சரி வேலை செய்ய ஒழுங்கா இருந்து செய்யன்னு சொன்னார்கள். அந்தபடி அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். இதற்கிடையில் அப்படியாக அங்கே காலங்கள் சில வருஷம் அங்கே வேலை செய்யும் போது திடீர்னு என் எங்க தகப்பனார் வீட்டில இருந்து ஒரு லெட்டர் வந்தது. அவன் தாய்க்கு மிக சீரியஸான நிலைமையில இருப்பதனாலே நீ உடனடியாக வர வேண்டும் என்று சொல்லி, அதுக்கு முன்பாக அந்த நான் கோயம்புத்தூர் இருக்கிற கடைக்கார ஓனர் கோயம்புத்தூர்ல இருக்கிற மதுரை மலைக்கு அடிக்கடி போவது வழக்கம். நானும் அவர்களோடு இணைந்து அடிக்கடி அவர்களோடு இணைந்து செல்வது வழக்கமாக இருந்தது. இப்படியாக அந்த நாட்களிலே 15 வயதிலே அவங்களோடும் ஓனரோடு இணைந்து போவது உண்டு. எனக்கு லீவு விடுமுறை கிடைக்கும் போதெல்லாம் முதல்ல இந்த மருதமலைக்கு தனியாய் போய் சாமி தரிசனம் செய்து விட்டு அங்கே அந்த நேரத்தை முடித்து மறுநாள்
மாலை வேலையில் வீடு வந்து சேருவது வழக்கம். இப்படியாக இருந்தேன். அதே போல நான் போயிட்டு சொந்த ஊருக்கு இடையில திரும்பி வரக்கூடிய காலத்துல வர்ற பதில பழனிக்கு எப்படியாவது போக வேண்டும் என்று சொல்லி அந்த பழனி போய் அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் வருவது வழக்கமாக இருந்தது. எப்படியாக அந்த அந்த வாலிப டீனேஜ் பருவத்திலே நான் அதிக பக்தி உள்ளவனாக இருந்தேன். அந்த இப்படி பட காலத்துல இந்த செய்தி வந்து தகப்பன் நடத்திருந்தேன், உங்க அம்மா மிக சீரியஸான நிலைமையில இருக்காங்க, நீ வந்து பார்க்கலன்னா அவ செத்து போவான்னு சொன்ன உடனே பெர்மிஷனோடு பெர்மிஷனோடு நான் போய் வருகிறேன்னு சொன்னேன் போவா என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எதுவுமே இல்லை. அவர்கள் என்னை எப்படியாவது இங்கே இழுக்க வேண்டும் என்பதற்காக அதை செய்திருக்கிறார்கள். எப்படியா இருக்கும்போது நாங்கள் வந்து மறுபடியும் நீ அங்கே போக வேண்டாம், நம்ம சொந்த தொழிலை செய்ய என்று சொன்னார்கள். நான் சொந்த தொழிலை செய்ய ஆரம்பித்தேன். அப்பொழுது அதிலையும் என் சகோதரோடு இணைந்து நான் போகும்போது என் சகோதரர்கள் ஒரு வேலையை செய்ய சொல்வார்கள். அதில் நான் சரியாக செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கும் போது நான் அதை குறித்து அவர்கள் என்னை வேதனைப்படுத்துவார்கள், வித்தியாசமாக அசிங்கமாக பேசுவார்கள். அப்படி இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் நான் அதை வைராக்கியமுள்ளவனா வேதனைப்பட்டவனாக இவங்க இடத்துல இப்படி வந்தோம், இவங்களுக்கு இப்படி அண்ணன் மாதிரி இப்படி செய்யறாங்களே பேசுறாங்களே, இனி இவங்க இடத்துல வேலை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு வைராக்கியமுள்ளவனாக இனி உங்களுக்கு நான் வேலை கற்றுக்கொள்வதில்லை, நான் வெளியே போய் வேலை கற்றுக்கொண்டு நான் வருகிறேன், நல்ல ஒரு நாளாவே என்று சொல்லி அந்த நாளிலே தெய்வபக்தி அதிகமாக இருந்தனாலே சில பொருத்தனைகள் சில அதாவது நியமிஷம் நான் நேர்ந்து கொண்டது வழக்கம். என் தொழிலை நான் எப்படியாவது படித்து நான் ஒரு நல்ல நபரை போல தனியாக நான் செய்யக்கூடிய நிலைமை எனக்கு வேறு தெய்வமே, எனக்கு இது உதவி செய்தால் நான் இதை செய்வேன் என்று சொல்லி அந்த வாலிப நாட்களிலே வைராக்கியமுள்ளவனாக நான் செயல்பட்டேன். அப்படி தொழிலை நான் வேறொரு சகோதரோடு கடந்து சென்று அந்த தொழிலை ஒரு நல்ல தொழில் செய்கிற இடத்துல போய் என்னை சேர்க்கப்பட்டேன். ஒரு நபர் என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள். அப்படி போகும்போது அவரோடு இணைந்து போகும்போது அந்த நாட்களில் நான் வேலை செய்துவிட்டு திரும்பி வரும்போது அவங்க நல்ல ஒரு உற்சாகமான காலங்களாக இருந்தது. காரணம் அந்த இடத்துல என்னை கூட்டிக் கொண்டு போனவர் அந்த வேலையை நான் செய்யற வேலைகளை பார்த்தவன் வேலை எனக்கு தந்தவர்கள் ரொம்ப உற்சாகம் அடைந்தார்கள். அவர்கள் சொல்வதற்கு வேலைக்கு மேலாக நான் அதிகமாக செய்ததை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். அது நிமித்தம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சம்பளம் ஓரளவு அந்த நாட்களிலே கிடைத்தது. அதற்கு ஸ்தோத்திரம். அந்த நாளில் கிடைத்தது. அப்படிப்பட்ட அந்த நாளிலே நான் வேலை படித்து திரும்பி வரும்போது சில வாரங்கள் கழித்து என்னை அழைத்து கொண்டு போனவர் ஒரு நாளில் அங்கே வருகிற பாதையிலே ஒரு சாராய கடை அந்த நாளில உண்டு. அந்த சாராய கடையில போய் ஒரு சாராய பாட்டில் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி 2 கிளாஸ் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. அதை வாங்கி கொண்டு கொடுத்தேன். 2 கிளாஸ்ல ஊத்துன்னு சொன்னாங்க, ஊத்துனேன். அப்பொழுது சொன்னாங்க, ஒரு கிளாஸ் நான் குடிக்கிறேன், ஒரு கிளாஸ் நீ குடின்னு சொன்னாங்க. இல்லைன்னா வேண்டாம், எனக்கு வேண்டாம், குடிக்க மனமில்லை, நான் குடிக்க மாட்டேன், என்ன குடிக்க சொல்லாதீங்க, எனக்கு வேண்டாம்னு சொல்லி அந்த நாளிலே நான் வெறுத்து அவர்கள் அதை அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் உனக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை நான் செய்திருக்கிறேன், நான் சொல்லுகிறதை நீ தட்டுகிறேன், சொல்ல கேட்க மாட்டேயோ, நான் சொன்ன செய்யணும், அப்படி இல்லைன்னு நீ வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லி என்னை மிரட்டினார்கள். நான் அந்த வார்த்தைக்கு வேற வழி இல்லாதவனாக நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைத்திருக்கிறது, நல்ல தொடர்ந்து வேலை செய்யலாம், நல்ல நம்மளை நான் அன்போடு ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க என்று சொல்லி நான் வேறு வழி இல்லாதவனாக அந்த வாலிப நாட்களில் மது அருந்தக்கூடிய பழக்கத்துக்குள்ளாக அடிமையான சில காலம் அவர் வாங்கி தருவது வழக்கமா இருந்தது. பின்பு நானே இதை வாங்கி மது அந்த போதை வசதிகளை அருந்துவது பழக்கமாகி விட்டது, அடிமையாகி விட்டேன். இப்படியாக இந்த போதை பழக்க வழக்கத்தில் அடிமையாகி கொண்டு இருக்கிற காலத்திலே இதற்கு இந்த கோயிலுக்கு நான் கோமலத்தாடி சாமியாடியாக பெரியப்பா பையனோடு எங்க அண்ணனோடு நானும் அந்த கோயிலுக்கு சாமியாடியாக இருந்து கொண்டு இருந்த அந்த வாலிப நாட்களிலே அந்த நாட்கள் ரொம்ப சந்தோஷமா அந்த நாட்கள் எப்போது இருந்தது. இதற்கிடையே தகப்பனாருக்கு ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதி நிமித்தம் எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் கோயில்களுக்கு போய் பார்த்தோம், விடுதலை இல்லை. எத்தனையோ ஒரு டாக்டர் இடத்துல போய் பார்க்கும்போது அவங்களால கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த நோய் அவங்க உயிர் என்றைக்கு எடுக்கப்பட்டதோ அன்றைக்குதான் அந்த நோயிலிருந்து விடுதலை இந்த மாதிரி அவங்களுக்கு ஆண்டு கொண்டு இருந்தது. இதற்காக சில மந்திராய இடத்துல போய் அந்த அதாவது அந்த கர்மந்தொழில் சொல்லுவாங்க, அவ்விடத்துல போய் விசாரிப்பா, அதை பணம் கட்டி அதை செலுத்தி பார்க்கும்போது
அவங்க குறி கேட்டு சொல்வதை போல் சொல்லுவாங்க. அந்த அப்படி அவங்க சொன்ன வார்த்தை செய்வன கேட்டு உங்களுக்காக வைத்திருக்கிறது, 14 வருஷத்துக்கு வைத்திருக்கிறது என்று சொன்னார்கள். அது மாத்திரம் எனக்கு தெரியும். இதுல வேற வழி இல்லாமல் அந்த முறையை எத்தனையோ பரிகாரங்களை தேடினோம். என் தகப்பனார் நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். இந்த நிலைமையிலே எனக்கும் திருமணமானது. அதுக்கு அந்த நிலைமையிலே நாங்கள் 6 பேர்ல நான் கடைசியாக இருந்தவனாக இருந்து இதுக்கிடையிலே அந்த எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக அந்த பண்ணை வீடு, என் தகப்பனார் இருந்த பண்ணை வீடு என் பேரில் எழுதி வைக்கப்பட்டது. இதற்கு எங்களுக்கு மற்ற இடங்கள் உண்டு. ஆரம்ப நாட்களில் நல்ல வயல், ஆடு மாடுகள், தென்னை மரங்கள், பனை மரங்கள் நிறைய உண்டு. அதெல்லாம் படிப்படியாக இந்த சூழ்நிலை காரணமாக விற்கப்பட்டது. இந்த நாள் கடைசியாக 2 நிலங்கள் இருந்தது. நாங்கள் பண்ணை வீடும் இன்னொரு புறத்தில் இன்னொரு பகுதியில் வீடும் அதுக்குண்டான தோட்டங்கள் மாத்திரமே இருந்தது. அது காலியாக இருந்தது. பண்ணை வீட்டை என் பெயர்ல எங்க அப்பா எழுதி வைக்க, எங்க அப்பா என் சகோதரெல்லாம் இணைந்து எழுதி வைக்கக்கூடிய குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக எழுதி வைக்கக்கூடிய, எழுதி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டானது. அது நிமித்தமாக அவர்கள் என் பேரில் எழுதி தந்தார்கள். எங்க அப்பா படிப்படியா ரொம்ப அதிகமான பாதிப்புகளானாங்க. இதற்கிடையில் எனக்கும் திருமணமாகி 2 குழந்தைகள், அதாவது பையன் மகள் உண்டு. சின்ன சின்ன பிள்ளைகளா இருந்தாங்க. பொம்பளை பிள்ளை, கை பிள்ளை, மகள், சின்ன பையன். இப்படியா இருக்கும்போது எங்க அப்பா இறந்து போனார்கள். அந்த இறந்து போன பின்பு அந்த பண்ணை வீட்டுல நான் இருந்தேன். என் தாய், என் குடும்பத்தில் 4 பேர், நானும் என் மனைவி, என் பிள்ளைகள் 2 பேர், 4 பேர், தாய் 5 பேருமாக இந்த வீட்டில் இருந்தோம். காலங்கள் சென்றது. நான் என் தாயார் அது தகப்பனா அதோ அதுக்கு முன்பாக என் சகோதரலாம் கல்யாணமாகி அவங்க தனித்தனி குடித்தனம் பிரிந்து போய் விட்டார்கள். இது நிமித்தம் என் தாய் தகப்பனையோடு நான் அவர்களோடு இணைந்திருந்தேன். அவர்கள் என்னோடு இணைந்து இந்த பண்ணை வீட்டில் நாங்கள் ஒன்றா இருந்தோம். இப்பொழுது எங்கள் தகப்பனார் மறித்து விட்டார். ஆனால் இந்த நிலைமையிலே தாயாரோடு குடியிருந்த போது அதே பாதிப்பு படிப்படியாக எனக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. எப்படி என்று சொன்னால், முதல்ல ஒரு பயம், நடுக்கம், மரண திகில் பிடிக்கும். இப்படியாக ஒவ்வொரு நாளும் வேதனையோடு, கஷ்டத்து மத்தியிலே பயங்கரமான வேதனையோடு ஒவ்வொரு நாளும் துடித்துக் கொண்டிருந்தேன். எதற்காக எத்தனையோ நான் இதற்கிடையில் அதாவது எங்க அப்பா மறிக்கிறது முன்னாலே சகோதரோடு சென்னை பட்டணங்களிலே பல வருஷங்களாக வேலைக்கு செல்வது வழக்கம். அங்கே போய் வேலை செய்யும் போது அங்கே திருவேற்காடு, மாங்காடு, வடபழனி இந்த 3 அடிக்கடி போவது என்னுடைய வழக்கமாக இருந்தது. நான் வேலை செய்ய வேண்டிய வேலை செய்து முடித்துவிட்டு இந்த கோயில்களுக்கு, அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் அங்கே தரிசனத்தை செய்துவிட்டு வந்தால்தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். திருவேற்காடு அடிக்கடி போயிருக்கிறேன், மாங்காடு அடிக்கடி போயிருக்கிறேன், வடபழனி அடிக்கடி போயிருக்கிறேன். எப்படியாக இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வந்து இவ்வளவு பற்றி வைராக்கியமா இருந்து என்னுடைய வாழ்க்கையில நான் இங்கே தகப்பனார் வீடு, தகப்பனாருக்கு பிறகு அந்த பண்ணை வீடு என்னில் நான் இருந்தனால அந்த பண்ணை வீட்டில் எனக்கு பாதிப்பு உண்டாகிவிட்டது. இதற்காக மறுபடியும் எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களை தேடி ஓடுனேன். திருச்செந்தூருக்கு நேமிசனேன், முடி மொட்டை போடுகிறேன் என்று சொல்லி அதற்கு மாதந்தோறும் வெள்ளிக்கிழமை செல்வது வழக்கம். இப்படியாக வெள்ளி சபை அதிகமா பக்தி வைராக்கியமா இருந்து வீடெல்லாம் மொழிவை கழுவி சுத்தமா இருந்து அவ்வளவு சாப்பிடாணி இதை பற்றி எல்லாம் கொடுத்து அவ்வளவு பகைபட்சா இருந்து பார்த்தேன். அதில் ஒன்றும் ஒரு விடுதலை இல்லை. அதே போல குலசேரப்பட்டத்துக்கு செல்வது வழக்கம். இன்னும் இந்த வள்ளி வேலை வனபார்வதி என்று சொல்ற அந்த கோயிலுக்கு போவது வழக்கம். ஆழ்வார்த்தோட்டில் ஒரு கோயில் இருக்கிறது. இப்படியாக பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு நான் கடந்து சொன்னேன். எப்படியாவது எனக்கு விடுதலை கிடைத்து விட வேண்டும் என்று சொல்லி அது கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு தகவல் கிடைத்தது. மதுரை காயமங்கலம் கோயில், அங்க ஒரு பூசாரி இருக்கிறாங்க. அந்த இடத்துல போன விடுதலை ஆயிரம் சொன்னாங்க. அங்கே என் சகோதரியோடு கூட இணைந்து நாங்கள் போய் சென்றோம். அங்கே போகும்போது அவங்க பெரிய செம்பு தகட்டில் எழுதி அந்த தகடை தந்தாங்க. சில மை சங்கு சக்கர வரலாம் வரைஞ்சி சில மைகள் வைத்து தந்தார்கள். இனி அந்த தாக்குதல் ஏதாவது தைரியமா இருங்கன்னு சொன்னாங்க. ஆனா வீட்டுல வந்து போட்டோம். அதே பயம், அதே நடுக்கம். அதாவது இந்த இடத்துல நெஞ்சு பகுதியில பயங்கர காந்தல், இந்த உடம்பு பகுதியெல்லாம் பயங்கர காந்தலா இருக்கும். அதாவது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும்
இடிந்தால் செவ்வாய், இடிந்தால் வெள்ளி. அதாவது செவ்வாய் விட்டா வெள்ளி தப்பணும், வெள்ளி விட்டா செவ்வாய் தப்பணும். இப்படியே துடியாக துடித்தேன். ஒவ்வொரு நாளும் மரண அவஸ்தை, நான் பயங்கரமான வேதனைப்பட்டு ஒவ்வொரு நாளும் எரிந்து எரிந்து கருகி போனதை போல கருகி கொண்டே இருப்பேன். என் வாழ்நாள் அப்படி போய் கொண்டிருந்தது. வேலைக்கு போகக்கூடிய முடியாத நிலைமை, சாப்பிட முடியாத நிலைமை, தண்ணி கூட குடிக்க முடியாத நிலைமைக்கு படிப்படியாக நான் தள்ளப்பட்டேன். அப்படியே தள்ளப்பட்டு இருக்கும்போது இதற்கிடையில பல போது பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி விட்டேன். நாம் தான் சாக போகிறோமே, இந்த உடம்பை வைத்துக் கொண்டு ஏன் நல்ல உடம்பை வைத்துக் கொண்டு ஏன் சாகணும் என்று சொல்லி காலை வேளையில அதை மது அருந்த ஆரம்பித்தேன். 7 மணி அளவெல்லாம் மது அருந்தாவிட்டால் என் கைகள் நடுக்கம் பிடித்து விடும். அந்த வாலிப நாட்களிலே நான் நினைத்த நினைப்புகள், நான் நல்ல ஒரு பையனாக வாழ வேண்டும், என்னை பார்த்து எல்லாரும் நல்ல ஒரு பையன்னு சொல்லணும், நல்ல ஒரு பிள்ளையா இருக்கிறான்னு சொல்லணும், நல்ல ஒரு குடும்பத்துல பிள்ளைன்னு சொல்லணும்னு சொல்லி எத்தனையோ வகையில என்னை குறித்து எல்லாரும் பெருமையாய் நினைக்கணும் சொல்லி நினைத்தேன். நான் நல்லவனாக என்னை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என்னை முடியவில்லை. நான் நினைக்கத்தான் முடிந்தது, செயல்பாடு எனக்குள்ளே செயல்படுத்த முடியவில்லை. அநேக போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையானேன். பான்பராக்கு அந்த நாள் வந்த புதுசு ஆரம்பத்துல அந்த ஒரு நாள் எனக்கு 14 பாக்கெட்டு பான்பராக்கு காலை வேலை இரவு படுக்கைக்கு போகும்போது வரைக்கும் என் வாயிலிருந்து பான்பராக்கு இருக்க வேண்டும். 14 பாக்கெட்டு அப்படி போட்டோம்னா அதை என் வாழ்நாள் கடந்து கொண்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த பான்பராக்கை போட்டு இருக்கிறேன். அந்த போதையும் என்னுடைய வாழ்விலே போதாது என்றனால மது அருந்த பழகினேன். மது அருந்தையும் கூட போது எனக்கு போதாது என்ற நிலைமையில வந்தபடினாலே நான் மறுபடியும் சர்ராஜ் பீடா 24 பீடான்னு சொல்லி அந்த சென்னைக்கு போன வேலை செய்த நாட்களிலே அங்கே பீடா வாங்கி போட்டு பழக்கம் பண்ணினாலே அந்த பழக்கத்துக்கு அடிமையான அதை தேட ஆரம்பித்தேன். இதையும் செய்து கொண்டு அதையும் செய்வோம் என்று சொல்லி பார்க்கும்போது அது சில இந்த மற்ற சாதாரண இடங்களில் கிடைக்காது. அது திருநெல்வேலியில் ஒரு சில இடத்துலலாம் கிடைக்கிற பீடா. அங்கே போய் அதுக்குன்னு வேலை முடித்து பஸ் ஏறி போய் அங்கே ஒரு 5 பொட்டனை வாங்கி திருப்பி மறுபடியும் 10-11 மணிக்குள்ள கடைசி பஸ்ஸுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படியாக இந்த போதையில மிஞ்சி என்னை அறியாமலே என் உடம்பை கெடுத்து கொண்டிருந்தேன். நாம தான் சாக போறோம், இந்த உடம்பை வச்சுட்டே எல்லாம் அழிச்சுட்டே சாவோம், இந்த உடம்பை அழிச்சுட்டே சாவோம் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு நைராக்கியம் அதிகமா இருந்தது. கடைசியாக இப்படி என் காலங்கள் வேதனையோடு ஓடிக்கொண்டிருந்த காலத்துல நான் பல இடங்களில் போய் பூசாரி மந்திரவாதியை பார்த்திருக்கேன். எப்படியாவது பரிகாரம் தேடி பிழைத்து விடலாம் என்று சொல்லி பார்க்கும்போது அவர்கள் சொல்லுவார்கள், நான் போய் நின்று மந்திரவாதி இடத்துல போனவனே மந்திரம்லாம் போட்டு முடிச்சிருவான், குலதெய்வம் பக்கத்துல கட்டப்பட்டு நான் நிற்கிப்பான் பாங்க. அப்ப நான் என்ன செய்ய முடியும்? நான் பணத்தை கொண்டா நான் அதை வெட்டி முடிச்சு அதை கட்டாம விட்டுறேன்பாங்க. அப்போ நான் நினைத்தேன், கட்டப்பட்ட தெய்வம் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், இது பெருசா கட்டுனவன் பெருசா நினைப்பேன். ஆனால் ஒரு நாள் சிந்தித்தேன், அன்றைக்கு தீக்குழி இறங்கும் போது பூக்குழி இறங்கும் போது காலில் பொக்காத தெய்வம் இந்த ஒரு மனுஷன் செய்வனை. நான் இதை விசாரிக்கும் போதெல்லாம் இங்க முதல்ல சொல்லுவாங்க, இது செய்வனை கேட்டு ஒன்னு உங்க அப்பா வழி ஒருத்தர் சொல்லுவாங்க, உங்க அப்பா வழியில வச்சிருக்காங்க. இன்னொரு மதுரைட்டு போனா இது உங்க அம்மா வழியில உள்ளவங்க வச்சிருக்காங்க. இன்னொரு நபடத்துல போய் இங்க போய் பரிகாரம் தேடி கிடைக்க சுகம் கிடைக்கணும்னு அடுத்த இடத்த தேடுவோம். இப்படி ஒவ்வொரு இடமா போகும்போது ஒவ்வொரு வித்தியாசமான சகோதரர்கள் தான் உனக்கு வச்சிருக்கிறாங்க என்று சொன்னாங்க. சரி, முடிவுல வேதனை இடந்து யாரை எப்படி ஆகிட்டோம், நான் என்ன செஞ்சேன், பணத்தை கொண்டு வா விடுதலை பெற்றுக்கொள் என்று சொன்னார்கள். பணத்தை சிட்டைக்கு வட்டிக்கு வைங்க, அந்த நாளில் செலவழித்த நாட்கள் உண்டு, விடுதலை கிடைக்கவில்லை. அப்ப நான் நினைத்தேன், அன்றைக்கு பூக்குழி இறங்கும் போது கால் போக்காத தெய்வம் இன்று ஒரு மனுஷன் செய்வனை கட்டிலிருந்து என்னை விடுதலைப்படி தர முடியாத நிலைமையிலே அது கட்டப்பட்டு இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி வேதனையோடு நான் என் குழந்தைகள்லாம் கட்டப்பட்டு சொல்லிருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு நாள் நான் பயங்கரமான நிலைமையிலே தள்ளப்பட்ட நிலைமையிலே, அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி 1996 வருஷம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி நான் மிக வேதனைப்பட்டவனாக பகவிலே காலை வேலையில குளித்து விட்டு நான் முடியாத வண்ணமாக குளித்து விட்டு எப்படியாவது நம்ம படிச்ச ஸ்கூல் புனித லூசியா ஸ்கூல் கும்பல இருக்கு, அங்கே சர்ச் உண்டு, அங்கே போய் எப்படியாவது ஜெபம் பண்ணிட்டு வருவோம் சொல்லி தெரிந்து தெரியாத எந்த இடமும் சொல்லிட்டு
அங்கேயும் தெரியாது. ஃபாதர் நாங்க சின்ன படிக்கிற நாட்டுல போய் ஜெபம் பண்ணுவோம், ஆனா அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ பேரவே நானும் போய் முழங்கால போட்டுட்டு வருவது வழக்கம். ஆனால் அங்கே அந்த ஃபாதர் இடத்துல போய் சொன்னேன். ஃபாதர் சொன்னாங்க, இருங்க இப்போ ஜெபம் நடக்க முடிச்ச உடனே உங்களுக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி அங்கே 12 மணிக்கு ஜெபம் நடந்தது. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே எனக்காக வந்து தீர்த்தம் தெளிச்சு என் மேல கை சிலுவை போட்டுட்டு அவங்க ஒரு போட்டா தந்தாங்க. அந்த போட்டா வச்சு கொள்ளுங்க, அது மரியாதை இடத்துல ஒரு சின்ன குழந்தை ஜீசு சிறு குழந்தையா இருந்த அந்த போட்டா தந்தாங்க. வைத்து கொள்ளுங்க, இது ஒண்ணு செய்யாது, தைரியமா போங்க. நாங்க எனக்கு காந்தல் அதிகமா இருந்ததான் இருந்து அதிகமா உடம்பெல்லாம் ஏறியது திம்முன்னு. இதற்கிடையிலே நான் அது வேதனை தாங்க முடியலேன்னு சொல்லி இங்கே வரும் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வர அதிகமாயிற்று. அதுல இனி என்ன செய்வது என்று சொல்லி நான் திணறி வேதனைப்பட்டு ஒடுக்கப்பட்ட நிலைமையில பயங்கரமான வேதனை, பயங்கரமான, அதாவது தண்ணி குடிக்க முடியாது, ஒருவேளை ஆகாரம் சாப்பிட முடியாத கடைசி சூழ்நிலைக்கு வந்து விட்டேன். என் விரல்களை கை கால அசைக்க முடியாத நிலைமையில ஒரு பாடியை குழியில இருந்து ஒரு 3 நாள் கழித்து எடுத்து பார்த்தால் எப்படி அந்த நிலைமையில இருந்தவனாக நான் அப்படி இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத வண்ணமாக வேறு வழி இல்லாமல் நான் மறுபடியும் சிந்தித்தேன். இங்கே ஏற்கனவே பல இடங்களில் பல நாட்களிலே எங்கள் பகுதியிலே நாங்கள் வேலை போற ஸ்தலங்களிலே பல விதமான வகையில இந்த பஸ்ல ஏறி கூட்டமாக 4 மாடிக்கு வருகிறதை குறித்து ஜனங்கள் பேசிக் கொள்வார்கள். அப்போ அங்கே நான் ஹோட்டல்ல டீ குடிக்கும் போது ஹோட்டல்ல பேசுவாங்க, எங்க இந்த கூட்டம்லாம் இங்கே என்ன போறேன்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்கும் போது அவரு அந்த ஹோட்டலுக்காக சொல்லுவாரு, இது அங்க 4 மாடியில் இயேசு வீடு விற்கிறாராம், இயேசு வீடு விற்கிறான்னு சொல்றாங்க, நீங்களும் வீடு போறீங்களா, வீடு வாங்க போறீங்களான்னு சொல்லி அவங்க பரியாசம் பண்ணுவாங்க. அதுல நானும் சிரித்திருக்கிறேன். அப்படி பரியாசம் பண்ணினேன். அந்த நாட்கள் நினைவு, அதன் பிறகு இயேசு விடுவிக்கிறார்ங்கிற நினைவு எனக்குள்ளே வந்தது. அப்போ நம்ம இந்த இயேசு விடுவிக்கிறான்னு சொல்றாங்களே, அங்க போய் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அங்கே போய் நான் செபிக்க போனேன். அங்கே போய் நம்ம காரியத்தை சொல்லுவோம், எப்படியாவது விடுதலை கிடைக்குமான்னு பார்ப்போம் பரிகாரம்னு சொல்லி அங்கே நான் போக ஆரம்பித்த காலை, அதாவது மாலை இரவு வேலை ஒரு 7 மணிக்கு மேல 8 மணிக்குள்ள அங்க இருக்கும். அங்க வேறு ஒருவர் கிடையாது. இந்த பழைய கூடாரத்துல சைடுல ஒரு செட் இருந்தது. சரிங்களே, ஒரு வாலிப சகோதரன் காத்திருந்தார்கள் ஆபீஸ்ல. அதான் ஆபீஸ்ல அங்கே போய் அவரிடத்துல போய் சொன்னேன், இடையில என் பையில அதிகமா, அதாவது சிகரெட் பாக்கெட் இருக்கிறது, பான்பராக்கு இருக்கிறது, இப்படி அந்த பீடா இருக்கிறது, இப்படி நிறைய பைக்கில் வச்சிருக்கிறேன். இதோட அங்க போன உடனே அவங்க என்னுடைய நிலைமை நான் சொன்னேன், முடி இந்த அளவுக்கு நேம் சொல்ல முடிய இந்த அளவுக்கு ஒரு பெண்களுக்கு வளர்க்க போல நான் வளர்த்திருக்கிறேன். அதுக்கு அந்த அளவுக்கு தருத்திரம், அதை முட்டை போட முடியாத நிலைமை, வறுமை, அந்த நிலைமையிலே வேலைக்கு போக முடியாத நிலைமையில, கஷ்டத்துள்ள தள்ளப்பட்ட நிலைமையிலே, அப்படிப்பட்ட நிலைமையிலே தத்தளித்து கொண்டு இருந்த நிலைமையிலே நான் இன்றைக்கு வந்து அவடத்துல சொன்னேன். பார்த்து விட்டு அவர் சொன்னார்கள், இது என்ன என்று கேட்டாங்க. பயிர் என்னென்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அன்போடு கேட்டாங்க. என்ன சொன்னேன், இப்படிலாம் போடக்கூடாதுன்னு, எல்லாம் உடம்புக்கு கேடு, அதுதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் பாடுபட்டு இருக்கிறீங்க, அது தூக்கி அந்த பக்கம் போட்டு வீசிருந்தீங்க, எடுக்காதீங்க, அதை கையில் எடுக்காதீங்க, அந்த பழக்கத்துக்கு ஆளாகாதீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றேன், எஸ்போங்களை ஆசீர்வதிப்பாங்கன்னு சொன்னாங்க. சரி தூர போடுறீங்களான்னு சொன்னாங்க. பக்கத்துல அடுத்த பக்கத்துல இந்த காடா இருந்தது, அந்த பக்கம் தூக்கி போட்டு விட்டு வந்து ஜெபம் எனக்காக ஜெபம் பண்ணினார்கள். நான் எனக்காக ஜெபிக்கும் போது ஜெபித்து முடித்து ஒரு புதிய ஏற்பாடை கையில வைத்து, இனி பயப்படாதீர்கள், தைரியமா இருங்கள், போங்க, ஆண்டவர் இயேசு உங்களை காத்துக் கொள்வாங்க, விடுதலை தந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது இதற்கிடையில் நான் அந்த புதிய ஏற்பாடை வாங்கி கொண்டு நான் கிளம்பினேன். அந்த அவங்க ஜபத்தை அவங்க அந்த புதிய ஏற்பாடை தரும்போது, உங்களுக்கு இதுக்கு மிஞ்ச ஏதாவது பயம் உங்களுக்கு காதல் வந்துச்சுன்னு சொன்னா இந்த புதிய ஏற்பாடை திறந்து வாசிங்கன்னு சொன்னாங்க. அப்பொழுது அது மாத்திரமில்லை, ஒருவேளை அதுக்கு இல்லை அதுவும் இதாச்சுன்னா அந்த புதிய ஏற்பாடை நான் நெஞ்சு மேல வச்சுட்டே படுத்துக்கிடுங்க, உங்களுக்கு ஒரு குறை வராதுன்னு சொன்னாங்க. நான் இதை வாங்கி வீட்டுக்கு கடை வாங்கி கொண்டு போனேன். போய் அங்கே வைத்த வீட்டுக்கு போகிற பாதையில அதிகமாகி விட்டது. இங்கே பாதி குறைந்த எனக்கு அங்கே போக போக வீட்டுக்கு போக போக அதிகமாக காந்தல், பயங்கரமான நடுக்கம், இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும் போது வீட்டுல இதற்கு போற வழியிலே நான் மத அருந்து ஆரம்பித்து விட்டு அங்கே வீட்டுக்கு சென்று நான் என்ன தாங்க முடியாத வேதனையில இருந்தேன். அப்பொழுது வானத்தை பார்த்து அந்த இரவு வேளையிலே நான் அழுதேன்.
1996 வருஷம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி இரவு, வியாழக்கிழமை இரவில், கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி அந்த நாளிலே நான் வானத்தை பார்த்து அழுதேன். என்னை காப்பாற்ற இந்த உலகத்துல ஒரு உண்மையான தெய்வம் இல்லையா? நான் சாக போகிறேன். என் உயிர் நாளைக்கு கார்த்திகை மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை அடிப்பட்டு போகுங்கிறது நல்ல திட்டமும் தெளிவாய்விட்டது. கை கால அசைக்க முடியாது. அந்த கோயில் போயிட்டு அந்த 2 இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் அதிக பாதிப்பு உண்டாயிற்று. இந்த விரல அசைக்க முடியாது. தொண்டைக்குள்ளதான் மூச்சு தண்ணி கிடைக்கிறது போல இருக்கிறது. அவ்வளவு செயலற்ற நிலைமை. என் வீட்டுக்கு போன உடனே அந்த நிலைமை வானத்தை பார்த்து அழுதை. எனக்கு என்னை காப்பாற்ற இந்த உலகத்துல ஒரு உண்மையான தெய்வம் இல்லையா? நான் சாக போகிறேனே, நான் ஏன் சாக வேண்டும்? நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன்? நான் யாருக்கு கெடுதல் செய்யவில்லையே. நான் என்ன துரோகம் செய்தேன் எனக்கு தெரியவில்லையே. தெய்வமே, என்னை காப்பாற்ற இந்த உலகத்துல ஒரு உண்மையான தெய்வம் இல்லையா என்று சொல்லி வானத்தை பார்த்து அலறினேன் என்று சொல்லணும். கதறினேன் என்று சொல்ல வேண்டும். அதை நான் அலறி கதறி முடித்து விட்டு என்னுடைய சேமெல்லாம் முடியாத நிலைமையில அடுத்து விட்டேன். அந்த இரவிலே ஒரு சொப்பனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த சொப்பனத்துல 2 நபர் கிறிஸ்தவர்களை எனக்கு காண்பித்து, இங்க இருக்காது, அவரிடத்தில் சென்று விடு என்று சொல்லி காண்பித்து, போ என்று சொல்லுகிற போல ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு நான் விழித்து, நான் இரவு யோசித்து விட்டு பிறகு மனைவிடத்திலே காலையில் சொன்னேன், இப்படி நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். அதனாலே நான் நம்ம கிறிஸ்தவத்துல போய் இருந்தால், வேதக்காரர்களிடத்துல போய் இருந்தால் பிழைக்கலாம் போல் தெரியுது என்று சொல்லி நான் சொன்ன உடனே, சரி அப்ப பாருங்க போவோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது எனக்கு சொப்பனத்திலே காண்பித்த நபர்கள் ஒரு நபர்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் இந்த கேலியடக்கு பிரயாசம் பண்ணுகிற நபர்களை போல எனக்கு அந்த நாளிலே உணர்ந்தேன். அதுக்கு முன்னாலே அவங்க பழக்க வழக்கங்கள் அப்படி இருந்தது, அவங்க ஜீவியம் அப்படிப்பட்டதா இருந்தது. ஆனால் அதை விட்டு இவங்க கேலியடக்கு பண்ணுவாங்களே, இவங்கிடத்துல போக கூடாது. இதை விட நல்ல கிறிஸ்தவங்க, அன்பாய் நேசிக்கிறவங்க யார் இருக்கிறான்னு சொல்லி நமக்கு தெரிந்தவங்க யார் இருக்கிறாங்க? தெரியாத இடத்துல போக முடியாது. மனைவி பிள்ளைகளோடு போய் ஒருவேளை நான் செத்து போனா பொன்னாடி பிள்ளை தெருவில் நின்று போய் விடுவேன். இங்க பிரயாசம் பண்ணுவார்களே, விட்டு வந்த ஜனங்கள் பிரயாசம் பண்ணுவார்களே சொல்லி நான் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் போது, அப்போது என் சிந்தனைக்கு அதுக்கு முன்னாலே நல்ல நிலைமையில நான் குறைவுகளை இருக்கும்போது, அதை குறைவுகளை வந்து நான் வேலை செய்திருக்கிறேன். பிரான்சிஸ் அவங்க குடும்பத்துக்கு நான் வீட்டு வேலை செய்திருக்கிறேன். அப்பொழுது அவர்கள் ஒரு நல்ல அன்புள்ளவர்கள், அந்த குடும்பம் அன்பாய் நேசிக்கிறவர்கள் என்று எனக்கு தெரியும். அப்போ நான் நினைச்சேன், சரி இவங்க இடத்துல போயிடலாம், இவங்க ஒரு நல்ல மனுஷன், நல்ல குடும்பம், இவங்க இடத்துல போய் நாம் கேட்போம், வீடு வாடகை கேட்போம் என்று சொல்லி அந்த காலை வேளையிலே நான் ஆயத்தமா இருந்தேன். மனைவிடத்தில் சொன்னேன், காலை வேளையில அண்ணாச்சி இந்த குடும்பத்துக்கு வருவாங்க, நீ இப்படி பெண்ணி போட்டு ரெடி பண்ணு, நாம கேட்டுட்டு உடனே மாறி போயிடுவோம், இன்னைக்கே போயிடணும் வெள்ளிக்கிழமை, இல்லைன்னா நான் பிழைக்க மாட்டேன் போது தெரிஞ்சுன்னு சொன்ன உடனே அவங்க சரி பண்ணாங்க. காலையிலே அவங்க கரெக்டா அந்த கடைக்கு வருவாங்க. குறும்பூருக்கு வருவது அடிக்கடி தினந்தோறும் வருவது வழக்காங்க. நான் போய் கேட்டேன். அவர்கள் பார்த்து சொன்னார்கள், எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டேப்பா, நான் என்னுடைய நிலைமையை சொன்னேன், உலகுல பாதிக்கப்பட்டுட்டு, அதனால நான் அங்க வந்து இருக்கலான்னு பார்க்கிறேன், இப்படி சொப்பனமும் கண்டேன் என்று சொன்னேன். உடனடியா வா என்று சொன்னார்கள். ஆனா சொன்னார்கள், இப்ப தச்சனா வீடு வேற பகுதியில் இல்லை, எங்க அக்கா வீட்டுல ஒரு சைட்ல ஒரு கடை வச்சிருந்த ஒரு சின்ன பகுதி, சின்ன பெட்டி கடை மாதிரி வச்சிருந்த இடம் மட்டும் இருக்கு, அதுல வந்து ஏறி அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னாங்க. அந்த வீட்டிலே அந்த கேட்ட உடனே இன்றைக்கு வருகிறேன் என்று சொல்லி கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை, அதாவது 1996 வருஷம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று அந்த காலை வேளையிலே நான் மனைவியோடு புறப்பட ஆரம்பிக்க, அதாவது மனைவிடத்தில் சொன்னேன், எல்லாம் ரெடியாகுங்க, நம்ம அந்த போயிருவோம், இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த பகுதியே வேண்டான்னு சொல்லிட்டு என்னை ஆயத்தப்படுவோம், கிளம்புவோம்னு சொல்லி என் மனைவிடத்து சொன்னேன், எல்லாம் ஆயத்தப்படு என்று சொல்லிவிட்டு நம்ம எல்லாம் நாங்கள் ஆயத்தப்படும் போது அன்னைக்கு என் கையில ஒரு சைக்கிள் இருந்தது. ஒரு சில மாற்று துணிகளோடு சில சின்ன பாத்திரங்களோடு எடுத்துக்கொண்டு நாங்கள் புறப்பட ஆரம்பித்தோம். இதற்கு இடையில் பல வருஷங்களாக தாயாரோடு தகப்பனாரோடு இணைந்து வாழ்ந்த நான், தாய் மற்ற பிள்ளைகளோடு இல்லாமல் என்னிடத்தில் இருந்தார்கள். நாங்கள் தாயோடு இணைந்து அந்த பண்ணை வீட்டில் வாழ்ந்து இருந்து கொண்டிருந்த எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரிவினை இந்த நாட்களில் வந்தது. அந்த நாட்களிலே வீட்டை பூட்டி எங்க அம்மாவுடைய கையிலே
ஒப்பு கொடுத்து விட்டு நான் சொன்னேன், அம்மா நான் நைட்டு இந்த மாதிரி சொப்பனத்தை கண்டேன், நான் இனி இங்க இருக்க மாட்டேன், நான் பிழைக்கிறேனோ பிழைக்க முடியாது மாட்டேன்னா தெரியாது, நான் போகிறேன். இவ்வளவு சொப்பனத்தை கண்டேன், அந்த கண்ட நினைச்சிட்டு கேட்டேன். அவங்களுக்கு சொன்னாங்க வான்னு சொன்னாங்க. நான் போறேன், நான் போறேன், நான் போய் நல்லா இருந்தேன்னு உங்களுக்கு செய்தி கிடைச்சா நீங்க என் கூட வாங்கம்மா, என்கிட்ட வந்துருங்க. இல்ல என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகுமையானால் நீங்க மற்ற பிள்ளைகளிடத்துல யார் இடத்திலாவது சேர்ந்து கொள்ளுங்க என்று சொல்லிவிட்டு சாதியை கூட்டி தாயோட கையில் கொடுத்து அங்கிருந்து ஒரே சைக்கிள் எப்படி வந்தேன் என்று எனக்கு தெரியாது. எப்படி என் மனைவி கைப்பிள்ளை மகள் என் மகனை அந்த பார்ல உட்கார வைத்து ஒரே சைக்கிள் நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை மறிக்கக்கூடிய நிலைமையில் இருந்த நான் எப்படி இந்த சைக்கிளை அவர்களை வைத்து நான் ஓட்டி வந்தேன்னு எனக்கு தெரியாது. வந்தோம், அதோடைய பெரிதான கிருபையினால இந்த சொப்பனத்தை கண்டு இங்கே வந்தோம். வந்த உடனே காந்தல் அதிகமாகிவிட்டது. அந்த வந்து அந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணி லைட்டா உட்கார்ந்துட்டோம். அப்பொழுது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாலை வேலை 3-4 மணிக்கு எல்லாம் அதிகமா காந்தல் வந்தது. அந்த இடத்துல பிரான்சிஸ் அண்ணாச்சியுடைய அக்கா, அவங்க மனைவியோட அம்மா, அந்த அக்கா அந்த அம்மா இருந்தாங்க அந்த வீட்டுல. அந்த தாயார் இடத்துல சொன்னேன், அம்மா என்னை எங்கேயாவது ஜெபத்துக்கு கூட்டு போங்கம்மா, இப்படி சொப்பனம் கண்டேன், உடம்பெல்லாம் தாங்குமா, தாங்க முடியலம்மா என்று சொன்னேன். அவர்கள் அப்படியேப்பா குருசடிக்கு போகணும்னு சொல்லி என்னை இங்கே குருசடிக்கு அழைத்து சென்றார்கள். கேபிக்கு அழைத்து சென்று அங்கே நாங்கள் குடும்பமாய் போனோம். என்னை இந்த தாயார் அழைத்து சென்றார். நான் மனைவி 2 பிள்ளைகளோடு கடந்து சென்றோம். அங்கே போன உடனே இந்த கேபிலே அந்த தாயார் சொன்னாங்க, தாயே பிள்ளை உன்னை நம்பி வந்திருக்கு, இந்த பிள்ளையை நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும், உயிர்ப்பிச்ச கொடுமான்னு சொல்லி அந்த அண்ணால் கேபி அந்த கேபிடத்துல அவங்க வேண்டுனாங்க. வேண்டோன்னு வேண்டிட்டு ஜெபத்தை முடித்து விட்டு நாங்கள் வந்து விட்டோம். ஆனால் அந்த காந்தல் குறையவில்லை, அதிகமாக இருந்தது. அப்பொழுது அந்த நாள் முடிந்தது. மறுநாளும் அந்த எனக்கு கஷ்டமான நிலைமையிலே நான் அந்த வேதனை அனுபவித்து வேறு வழி இல்லாமல் இருந்தேன். அடுத்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமை அதிகமாகி விட்டது காந்தல். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது நான் தாயார் இடத்துல கேட்டேன். கிட்டத்தட்ட 9 மணி அளவு இருக்கு காலை வேலை. அம்மா காந்ததுமா, உடம்பெல்லாம் எரியுது, நான் செத்து போல் தெரியுது, பிழைக்க மாட்டேன் போல் தெரியுது, யார் ஜெபத்துக்கு கூட்டி போங்கம்மா, அம்மா கூட்டு போங்கம்மான்னு சொன்னேன். அந்த தாயார் சொன்னாங்க, இக்கடல இந்த ஆவிக்கு, அதாவது அங்கே நாங்கள் இருந்த புறை பகுதியிலே அங்கே ஒரு நாசரத்திலிருந்து வருவாங்க. அவங்களோடு இந்த அந்த புறையூர்ல ஒரு 4-5 பேர் கூடி ஒரு வீட்டில் ஆராதிப்பது வழக்கமாக இருந்தது. அப்போதான் அங்கே ட்ரம்ஸ் அடிச்சு பாட்டு பாடிட்டு இருந்த சத்தம் அவங்களுக்கு கேட்ட. எனக்கு அது ஜெபம் பண்ற இடம்னு தெரியாது. அதனால இந்த தாயார் சொன்னாங்க, தம்பி நம்ம கொட்டடிக்கிற சத்தம் ஏத்தாப்புல கேட்கு பாரு, அங்க போயிட்டு சொன்னார்கள். அப்பொழுது வாங்கம்மா, நீங்களும் வாங்கம்மா போன்னு சொன்னேன். இல்லப்பா நான் வரல, நான் வீட்டை பார்த்து நீங்க போயிட்டு வாங்க, உனக்கு விடுதலை கிடைச்சிரும், போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அங்கே போனேன். அங்கே போய் அவர்களுக்கு என்னை காப்பாற்றுங்களேன்னு சொல்லிவிட்டு போனேன். அது ஒன்றுதான் எனக்கு தெரியும். அங்கே அவங்க ஏற்கனவே ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபத்தை முடித்து விட்டு எனக்காக ஜெபிக்கும் போது அங்கே வாமே எனக்காக ஜெபிக்கும் போது நான் விளையாட்டு ஆடி நானே பேசுகிறேன், இவனை கொல்லாம விட மாட்டேன், இவனை உயிரை எடுக்காம விட மாட்டேன், உயிரை எடுக்காம வந்தேன்னா மந்திரவாதி என்ன அணுவணுமா எரிச்சுட்டுதான் சொல்லி நான் தான் பேசுறேன். எனக்குள்ள இருந்து ஆவி பேசுது. அவங்க அதை கண்டுக்காம ஆவில நிரம்பி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன செவி எரிச்சது தெரியாது.
இந்த சரியத்தை விட்டு ஓடிடு, இல்லைன்னா ஆண்டவர் இப்போ அக்னி விட்டு எரிச்சிருவாரு, சுட்டு எரிச்சிருவான்னு சொல்லி அந்த பாஸ்டர், அங்க ஒரு பெரிய ஐயா உண்டு, அவங்க சில 3 சகோதரிகள் கிருபை பெற்றவங்க, அவங்க எல்லாம் கூடி எனக்காக சுத்தி வர நின்று ஜெபிக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்ச மேல குதிச்சு, அதாவது வெளிச்ச மேல வந்தது போல இருந்தது. அந்த நிமிஷத்துல அழக்கடிச்சு விட்டு தள்ளி விட்டு போனது போல ஏயாட்டம் ஆடி தமாமி கீழே என்னை விட்டு கீழே நான் பேச இருக்கிறேன், என்னை விட்டுருங்க. ஏன்னா அவங்க அதிகமா ஆவில நிரம்பி செவிக்கும் போது நான் பேசுறேன், என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்ன உடம்பு தாங்க முடியல, தாங்குது, இடமெல்லாம் எரியுது, என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன், பேருதான் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி என்னை அந்த ஒரு கடான்னு தள்ளி விட்டு அது என்னை விட்டு கடந்து சென்றது. அந்த அசுத்தாவி அந்த செய்வனை கேட்டு என்னை விட்டு கடந்து சென்றது. அன்றைய தினத்திலே நான் விடுதலை பெற்றவனாக மகிழ்ச்சி அடைந்தவனாக என் வீட்டிற்கு வந்தேன். அன்றைய தினத்திலே நான் ஆகாரம் புசித்தேன். பல வருஷங்களாக தண்ணீர் குடிக்க முடியாத நிலைமை, பல வருஷங்களாக ஒரு ஆகாரத்தை புசிக்க கூட முடியாத நிலைமையிலே என் வாழ்வாதாரம் ஓடிக்கொண்டிருந்த நிலைமையிலே மரணத்தை இன்றைக்கோ நாளைக்கோ என்று மறித்து போகக்கூடிய நிலைமையில இருந்த எனக்கு அவர்கள் ஜெபித்த உடனே அன்றைக்கு தான் நான் மதியமாக நான் சாப்பிட்டேன். அதன் பிறகு நான் நல்ல முறையில சாப்பிட்டேன். அந்த நாள் நல்ல உற்சாகமான மனமகிழ்ச்சி நாளாக, பெரிய ஒரு விடுதலை பெற்ற நாளாக இருந்தது. அடுத்த நாள் நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், எங்கள் ஊரிலே கார்த்திகை மாதம் முசி என்று சொல்வார், கார்த்திகை கடைசியிலே எங்களுக்கு அங்கே சந்தை, அதாவது அந்த தெருவில் இருக்க கோயிலுக்கு கிடா வெட்டி பொங்கல் விட்டு அங்கே வரி பங்கு நைட்ல வரி பங்கு வச்சு நைட்ல பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதே போல அங்க படைக்கச்சு வைப்பாங்க. அந்த நைட்டே சாப்பிடணும், வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போக கூடாது. அப்படி அந்த அந்த கஞ்சியும் அங்க வேங்கி அந்த தெருவுலயே உட்கார்ந்து அந்த சந்திலே உட்கார்ந்து சாப்பிடணும். வீட்டுக்குள்ள ஒரு துளி கூட வீட்டுக்குள்ள போக கூடாது. அதனால அப்படி செய்வது வழக்கம். கார்த்திகை மாசம் தூரம் கடைசி நாங்களே அப்படி செய்வது வழக்கம். நான் இங்கே நல்ல விடுதலை பெற்று இருந்தேன். நடந்தது என்னவென்றால், எங்க அம்மா எனக்குரிய அந்த வரி பங்கை எனக்குள்ள பங்கை வாங்கி கொண்டு அடுத்த நாள் திங்கட்கிழமை அன்று இங்கே வந்தார்கள். எனக்கு அவங்க வந்திருக்காங்கன்னு வர்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நேற்று பரிபூர்ண விடுதலை பெற்று நல்ல ஆகாரம் சாப்பிட்டு நல்ல மனமகிழ்ச்சியோடு எனக்குள்ளே மறுபடி அதே பாதிப்பு, அதே காந்தல், அதே வேதனை எனக்குள்ளே வந்து விட்டது. நான் அலையினேன். ஏன் இந்த நிலைமை? நேற்றுலாம் நல்லா இருந்தனே, ஏன் இன்னைக்கு இந்த பாடு, இந்த வேதனை ஆரம்பிச்சு விட்டதே? ஐயோ, நான் எனக்குள்ள ஒரே நான் கிடைக்க மாட்டேன் போல் தெரியுதான் எப்போது எனக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கும். இப்படி நான் சிந்தித்துக் கொண்டு இருக்கும் போது என் வீட்டு வாசல் காம்பவுண்டு கதவை வந்து தாயார் தட்டுகிறார்கள். அப்பொழுது நான் அவர்கள் கதவை திறந்து உள்ளே வாங்க என்று சொல்ல முடியாதவனாக என் எண்ணமெல்லாம் தாயார் மேல் வந்தது. ஒருவேளை இவங்க மூலமா தான் வந்துட்டு உங்களுக்கு, இவங்க இங்க அங்கேருந்து வந்தனாலதான் அந்த ஆவி நமக்குள்ள வந்துட்டு, அப்ப இவங்க மூலமா தான் அந்த கிரியை செய்து சொல்லி, ஏமா வந்தீங்க, நேற்று நான் நல்லா இருந்தேன், ஜெபம் பண்ணுறதுக்கு போனாங்க, ஜெபத்துக்கு கொண்டு போனாங்க, ஜெபம் பண்ணினேன், நல்லா இருந்தேன், சாப்பிட்டேன், இன்னைக்கு அதே காந்து தாங்க முடியலம்மா, என்னால கையெல்லாம் நடுங்குது. நான் வேதனையோட தாயாரை பார்த்து உள்ள வாங்கன்னு சொல்ல வேண்டிய அந்த தாயாரை, வேண்டாமா நீங்க உள்ள வராதிங்க, என்னால தாங்க முடியல, உள்ள வராங்க, நீங்க அப்படி போயிருங்க சொன்ன. அப்பா எங்க அம்மா சொன்னாங்க, இல்லப்பா வேற ஒண்ணுல உனக்குரிய இந்த வரி பகுதிக்குள்ள கொண்டாந்துருக்க, நீ பிள்ளையோடு சாப்பிடுவேன்னு சொல்லி கொண்டாந்துருக்க, இந்த இறைச்சி முதற்கொண்டு இருக்குன்னு சொன்னாங்க. இல்லம்மா அப்போதான் உனக்கு ஒருவேளை அது வழியா தான் வந்திருக்கு, அதனால வேண்டாமா நீங்க கொண்டு போயிருங்க என்று சொல்லி அவங்களை அனுப்பிவிட்டு வேதனை அதிகமாய் தாங்க முடியாத வேதனையாகி விட்டது. உண்மையிலே நான் அந்த நாளில் பட்ட பாடுகள் சொல்லி முடியாது. அவ்வளவு வேதனை. நெருப்புக்குள்ளே இருந்து எடுத்து நெருப்புக்குள்ளே தூக்கி வீசப்பட்ட ஒரு சரீரம் எவ்வளவு வேதனைப்படுமோ அவ்வளவு வேதனை அடைந்து கொண்டு இருந்தேன். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது அந்த மாலை வேளையிலே அந்த ஜெபத்துக்கு வருகிற சகோதரிகளை சொல்லி அனுப்பி எனக்காக வந்து ஜெபிக்க வர சொல்லுங்கள் என்று சொன்ன போது 3 சகோதரிகள் கிட்டத்தட்ட 6-6:30 மணி அளவில் என் வீட்டிற்கு வந்தார்கள். ஆமென். அங்கே சந்திராமா, பாக்கியம்மா, வாசுகி சிஸ்டர், இவங்க 3 பேர் வந்து எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நான் சொன்ன இந்த காரியத்தை இப்படி நேற்று அவங்களுக்கு அந்த காரியம் தெரியும். அந்த விடுதலை பெற்ற இடத்துல கூட்டத்துல அவங்களும் இருந்தாங்க. இனி விடுதலை ஆயிடுச்சு, உங்களுக்கு தைரியம் ஆயிடுங்க சொன்னது அவங்களையும் சேர்ந்துதான். ஆனா அந்த பொருள் நிமித்தமாக பலபடிக்கு வேதனைப்பட்டபடினாலே நான் மறுபடியும்
ஆமேன். அவரை ஜெபிக்க கூப்பிட போது அவர்கள் ஜெபித்தார்கள். பயப்படாதே பிரதர், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாங்க என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எனக்குள்ள ஒரு பயங்கர போராட்டம், எனக்குள்ள ஆவி மீண்டும் அலக்கழிக்க ஆரம்பித்து விட்டது. என்னை விடவே மாட்டேன், என் ஜீவனை எடுக்காம உயிரை எடுக்காம போகவே மாட்டேன். என்ன அங்க மந்திரவாதி அண்ணவனுவா எரிச்சிட்டு இருக்கா, சித்திரவதை பண்ணதான் சொல்லி எனக்குள்ள இருந்து ஆவி பேசி கொண்டு இருந்தது. அவங்க உடல்ல கிட்டத்தட்ட 10 மணி அளவில் போராடி ஜெபிச்சாங்க. நீங்க இயேசுவே இயேசுவே சொல்லுங்க, இயேசு ரத்தம் சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்கன்னு சொல்லும் போது நான் இயேசுவேன்னு சொல்ல பிரயாசப்படுகிறேன். என் வாயில தான் என் வாயில வந்ததே ஒழிய வேற ஒண்ணும் வரல. அவங்க இயேசுவே சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆவில நிரம்பி, பரிசுத்த ஆவில நிரம்பி, அன்றைய பாஷை நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நான் பிரயாசம் பண்ணி நான் ட்ரை பண்றேன். இயேசுவே சொல்ல வாய் எடுக்கிற வாயிலிருந்து வார்த்தை வரவே மாட்டேங்கிறது. கடைசியில நான் அந்த வாஞ்சியோடு ஜெபித்தோம். அந்த வார்த்தை இயேசுவேன்னு சொல்லி கதறினேன். அந்த வார்த்தை அப்படி கட்டுகள் உடைக்கப்பட்டு வந்தது போல அந்த வார்த்தை வந்தது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம், இந்த சூரிய வெளிச்சத்தை விட 10-15 மடங்கு மேலான அதிகமான வெளிச்சம் அந்த வானத்திலிருந்து நான் இருந்த கூரையெல்லாம் பிரித்து விட்டு என் மேலே வந்த அந்த வெளிச்சம் உதித்தது. அந்த உதிச்ச வெளிச்சத்துக்கு அந்த ஒளியிடத்திலே ஒருவருடைய கை வந்து என் கழுத்து பகுதியை தொட்டது பாருங்க. அது தொட்டு தடை கொடுத்த பாருங்க. ஒரு ஒருவங்க கிறிஸ்தவர்கள் கூட அப்படிப்பட்ட வார்த்தை வராது. அதை விட அதிகமான வார்த்தைகள் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று துதிக்க ஆரம்பித்தேன். அவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தேன். அவரை அம்மை ஆண்டவரே நீ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி தராமலே இயேசுவை நான் மகிமைப்படுத்த ஆரம்பித்தேன். அந்த தெய்வத்துடைய அன்பு கரம், ஆணிகள் கடவுள்பட்ட கரம் என்னை பரிபூர்ண விடுதலை செய்வனை கட்டிலிருந்து அந்த சூனிய கட்டுகளிலிருந்து எனக்கு பரிபூர்ண விடுதலை தந்தது. அந்த நாளிலே ஒரு பயங்கர ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், ஒரு யானைக்கு ஒத்த பலன் எனக்குள்ளே உண்டான பரிபூர்ண விடுதலை அடைந்தேன். அந்த நாளிலிருந்து நல்ல முறையில சாப்பிட்டு நல்ல முறையில வேலை செய்ய ஆரம்பித்து விட்டேன். அதன் பிறகு அந்த ஆராதனை ஸ்தலங்களுக்கு ஆராதனை அவங்க ஐக்கியத்திலே நானும் தவறாமல் பங்கு பெறுவது வழக்கமா இருந்தது. இப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக ஆமென். அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொண்டேன், பெரிய ஒரு சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன். உண்மையிலே வாழ்க்கையில எங்கெங்கோ பணங்களை செலவழித்து சிட்டைக்கு வாங்கி வட்டிக்கு எடுத்து எங்கெங்கோ போய் கடன் பட்டு எத்தனையோ ஸ்தலங்களுக்கு போய் ஏறி இறங்கி மந்திரவாதிகள் பூசாரிகள் என்று சொல்லி பார்த்த போதெல்லாம் விடுதலை கிடைக்காதது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தேன். அவர்கள் ஜெபிக்க சொன்னார்கள், ஜெபித்தேன். ஒரே நாளிலே பரிபூர்ண விடுதலை வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாளிலிருந்து அவருடைய நாம மகிமைக்காக அந்த அவங்க ஐக்கியத்துல, இந்த சபை ஐக்கியத்துல நாங்கள் தவறாமல் கலந்து கொள்வோம். சனிக்கிழமை உபவாச கூடுகை உண்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உண்டு. இப்படி பட்ட எல்லா கூடுகையிலும் தவறாமல் கடந்து கொள்வது வழக்கம். இப்படியாக கடந்து கொண்டு இருக்கிற காலங்களிலே ஆண்டவருடைய நாம் மகிமைப்படும்படியாக அங்கே அந்த கோயில் வேலைகளை நாங்களே உற்சாகமாய் செய்வது வழக்கமாக இருந்தது. அங்கு குடும்பமாக காலை வேலையை செய்து பாஸ்டர் ஆராதனைக்கு அது அந்த இடத்துல ஆராய்ச்சி, அந்த வீட்டில் வச்சு கொஞ்ச நாள் ஆராய்ச்சி பிறகு நாங்கள் ஒரு இடம் சொந்தமாக வாங்கி அதில் ஆராதிக்க ஒரு செட்டு போட்டு ஆராதிக்க ஆரம்பித்தோம். அந்த அதுல பாஸ்டர் நாசிரத்துல தான் வருவாங்க. மலைப்பன் சாமி அவங்க பேர். அவங்க அங்கேருந்து வர்றதுக்குள்ளே நாங்கள் இந்த இடத்துல சுத்தம் பண்ணி டாய்லெட் எல்லாம் தண்ணி எடுத்து வைத்து எல்லாத்தையும் தூத்து பெருக்கி பாய் போடுறது வேற எல்லா வேலைகளையும் அங்க எங்க பாஸ்டர் எங்க இடத்துல சொல்லலை, இதை செய்யுங்கன்னு சொல்லி நாங்க அதை உற்சாகமாக செய்ய ஆரம்பித்தோம். ஆண்டவர் இவரும் குலவான் நமக்காக அவர் ஜீவனை தந்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து மட்டும் ஒரு பெரிய விடுதலை தந்தாரு, ஒரு பலத்த ரட்சிப்பை தந்தாரு, ஒரு பலத்த அந்த ஒரு மேன்மை தந்தாரு. அந்த சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மன்னித்து விடுதலை ஆக்கினாரே, அந்த தெய்வத்துக்கு நாம் பணிவிடை செய்வோம் என்று சொல்லி நாங்கள் அந்த பணிவிடை செய்ய ஆரம்பித்தோம். இப்படியாக ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படியாக
காலங்கள் கடந்து சென்றது. நல்ல முறையிலே அந்த ஆராதனை கூடைக்கு நாங்கள் கடந்து செல்வது வழக்கமாய் இருந்தது. அப்படி உற்சாகமான நல்ல நாட்கள் காலங்களில் வேலைகள் அதிகமாய் வந்தது. அல்ல வேலை அந்த நாட்களில் நான் வேலை செய்து குடும்பத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பு, சபைக்கு முன்னணியில் நின்று எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படியாக செயல்பட கர்த்தர் உதவி செய்தார். அதன் பிறகு ஆண்டவர் என்னோடு அடிக்கடி பேசுவது வழக்கம். காலையில் அவருடைய சமூகத்திலே ஜெபித்து விட்டு, அதிகாலை வேலையை ஜெபித்து விட்டு அவருடைய சமூகத்திலே வேதத்தை வாசித்து இருக்கும்போது அவர்களோடு பேசுவது வழக்கம். அவர் பேசு ஆண்டவர் சொன்னார், அதாவது ஆகாய் 2:23 படி அதிகமாய் பேசினார். இதற்கிடையில் நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்துவிட்டேன். அதாவது அந்த இயேசு விடைக்கிறார், அந்த அங்கே போய் செபித்து விட்டு அந்த அந்த புதிய ஏற்பாடு என் கையிலே தரும்போது, அந்த புதிய ஏற்பாடு அந்த ராத்திரியிலே நான் அதை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வரும்போது அதிக எனக்கு வேதனை உண்டாயிருந்தது. அந்த வேதனையில அந்த இரவு சொப்பனத்தை காண்பதற்கு முன்பாக அந்த தெய்வத்திடத்திலே நான் அந்த முறைமைப்படி பழைய மார்க்கத்தின் வழிபடி நான் பேசினேன். தெய்வமே, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. நீ தெய்வம், நல்ல தெய்வம், உண்மையான தெய்வம், காப்பாற்றுற தெய்வமா இருந்தா இது தந்திருக்கிறாங்க புதிய ஏற்பாடு, இதன் மூலமா நீ பேசு, இது மூலமா எனக்கு பேசணும், நீ பேசுற தெய்வம்னு சொன்னாங்களே, நீ என்னோட பேசு என்று சொல்லி நான் பேசினேன். நான் கேட்டேன், அந்த அந்த வானத்தை பார்த்து பேசுனேன். பேசுற தெய்வம்னு சொன்னாங்களே, நீ பேசு, என்னோடு பேசு, எனக்கு என்ன செய்ய போறேன், நான் என்ன செய்ய எனக்கு தெரியல, உடம்புலாம் எரிது, என்னை காப்பாற்று, என்னை எப்படியாவது காப்பாற்று, நான் வாழன்னு நினைக்கிறேன், எனக்கு உதவி செய்ய, நீ பேசாத, என் மூலமா பேசுன்னு சொல்லி நான் கேட்ட போது, அன்றைய தினத்துல நான் சில நிமிடம் கண்களை மூடி அந்த பைபிளை திறந்த போது அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்திலே அந்த 2 பகுதியை எடுத்து இந்த பக்கத்தை விரித்து அதில் 6வது வசனம் மாத்திரம்தான் எனக்கு தெரிந்தது. அந்த வசனத்தை நான் இன்று உங்களுக்கு மத்தியிலே வாசிக்க விரும்புகிறேன். அந்த சம்பவத்துல, அந்த பயங்கரமான நடுக்கத்தின் மத்தியில், வேதனைக்கு மத்தியிலும், அந்த பயங்கரமான பதட்டங்கள், மரண திகில், மரணத்தின் கடைசி விளிம்பில் இருந்த போது அவரை அந்த தெய்வத்தை பார்த்து கேட்ட போது, அந்த நேரத்திலே இந்த வேத வசனம் என்னோடு பேசப்பட்டது என்னன்னா, அந்த வேத வசனத்திலே வாசிக்கிறேன், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதாக உனக்கு சொல்லப்படும் என்றார். இந்த வசனம் மாத்திரம்தான் எனக்கு தெரிந்தது, வேற ஒரு வசனமும் அதுல இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது நான் சிந்தித்தேன், இங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லுவது நல்லா தெரிகிறது. ஒரு மனுஷன் நடுங்கி கேட்கிறான், சிகை பரிதாபப்பட்டு பரிதாபத்தோடு கேட்கிறான், சிகை பயந்து நடுக்கத்தோடு அவன் கேட்கிறான், என்ன செய்யணும்னு கேட்கிறான். அதுக்கு அந்த தெய்வம் ஒரு பதில் வருது, நீ பட்டணம் எழுந்து உடனடியாக பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே நீ என்ன செய்யணும் அங்கே உனக்கு சொல்லப்படும், நீ உடனே புறப்பட்டு போ, நீ என்ன செய்யணும் அங்கே உனக்கு சொல்லப்படும் சொன்ன அந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தது. அப்போட நான் சிந்தித்தேன், நம்ம இருக்குது பட்டிக்காடு, பட்டணம் சொன்னா டவுன் சைட தானே சொல்லுவாங்க, அங்க நமக்கு யாரு தெரியும், யாருகிட்ட போகலான்னு சொல்லி அப்படி குழம்பி கொண்டு இருக்கும் போதுதான் இந்த சொப்பனத்தை கண்டு பிறகு அந்த பிரான்சிஸ் அண்ணாச்சி அவங்க இடத்துல நான் போக என்ன உள்ளவனா இருந்தேன். இந்த வசனம் வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் பலன் வந்தது, காந்தல் குறைந்தது. அதனால தான் காலையில போவதற்கு ஒரு வாய்ப்பான சமயம் அமைந்தது, காலமாய் அமைந்தது. அப்பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, உண்மையிலே எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ என்ன செய்ய வேண்டும் என்று அங்கு உனக்கு சொல்லப்படும். அந்த வார்த்தையின்படிதான் அந்த நாளிலே 1990, அதாவது 6வது வருஷம் டிசம்பர் மாதம் அந்த 13ஆம் தேதி காலை வேளையிலே நான் புறப்பட்டு வந்து சபையிலே அங்கே ஆராதனை இடத்துல சேர்க்கப்பட்டு இன்று வரைக்கும் ஆராதனை ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு அந்த ஐக்கியத்திலே தேவன் ஐக்கியத்தோடு இருக்க உதவி செய்தார். அதிலிருந்து நல்ல முறையில் இந்த வேலைகளை நாங்கள் செய்தோம். அதன் பிறகு தேவன் என்னோடு பேச ஆரம்பித்தார். அடுத்து என்ன பேச ஆரம்பித்தார் என்று சொன்னால்,
2:23 அடிக்கடி தினந்தோறும் பேசினது போல் அடிக்கடி அந்த குரல் எனக்குள்ளே ஒலித்தது. செலியதின் குமாரனாகிய செல்வாவேலும் என் ஊழியக்காரனே, அந்த நாளில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை சேர்த்து கொண்டேன், அந்த என் ஊழியக்காரனாக உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி உன்னை ஒரு முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அடிக்கடி இந்த வார்த்தை மூலமாய் சொன்னார். அதனுடைய அர்த்தம் ஆரம்பத்தில் எனக்கு தெரியல, போக போக தான் ஒரு ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இப்படியாக இந்த சபையில இருந்து நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமான உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தோம். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது தன்னுடைய நாம் மகிமைப்படும்படியாக அதிலிருந்து தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைப்பதை நான் கண்டுகொண்டேன். அவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிற அந்த அழைப்பு சத்தம், அந்த அதுக்குண்டான அந்த ஒரு எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணினார். ஊழியர், நீ உன்னுடைய வேலையை விட்டுவிட்டு என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தையும் எண்ணங்களையும் அதுக்குண்டான வைராக்கியத்தையும் அதிகமாய் தந்தாரே வழிய உலக வேலைக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போனது. அந்த நாளிலே நான் அப்படி இருக்கும்போது இதற்கிடையிலே நான் அந்த ஊழிய அழைப்பை அவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்பது தெரிகிறது. ஆனால் எனக்கு படிப்பறிவு கம்மி. எப்படி ஊழியர்னா நல்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சுன்னு சொல்லுவாங்களே என்று சொல்லி அதை குறித்து பயந்து கொண்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போதுதான் சில தரிசனங்களை உண்மையிலேயே ஊழியத்துக்கு அழைக்கிறான் தான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, படிப்பறிவு எனக்கு கம்மி. நான் என்ன செய்யப்படி சொல்லும் போது அதுக்குண்டான தரிசனங்களை தந்தார். அது மாத்திரமல்ல, இப்படியாக நான் சில அந்த நாட்களில் வேலை செய்வது வழக்கம். வேலை செய்து கொண்டுதான் சபையில ஊழியம் செய்வது வழக்கம். எப்படியாக அதாவது பாஸ்டருக்கு உதவியாக இருப்பது வழக்கம். எப்படியா இருக்கிற நாட்களிலே அந்த வேலைக்கு போற இடங்களிலே அந்த ரெஃபரன்ஸ் பைபிள், ஒத்த வாக்கிய விளக்க உரை என்று சொல்லி சில புஸ்தகங்களை அவங்க வீட்டுல அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்கள், புதுவருட பண்டிகை நாட்கள் அந்த கிறிஸ்துவ வீட்டுல கழித்து அவங்க தூக்கி வெளியே வீசுவாங்க, வெளியே போடுவாங்க. அவங்க கழிச்சு போட்டிருக்க இடத்தை போய் நான் பார்க்கும்போது சில இடங்களை ரெஃபரன்ஸும் பைபிள் கிடந்ததை நான் பார்த்தேன். அதை பார்த்து எனக்கு அர்த்தம், அதாவது விளக்கம் மத்தியில் விளக்குறதுக்கு தெரியுது. ஆனா இது ஒரு ஊழியத்துக்கு பிரயோஜனமானதுங்கிற விளக்கம் எனக்கு தெரியாது. ஆனா அது என்னமோ ஒரு நல்ல விளக்கம் உள்ள புஸ்தகமா இருக்கு. நம்ம கையில இருக்கிற புஸ்தகம் இது இல்லையே, இதில் நல்ல விளக்கம் இருக்கு, இது நமக்கு தேவை. அது என் கையில இருக்கிற புஸ்தகத்தை பைபிளை விட அது அதிகமா வேற பற்றதான் எனக்கு தெரிந்தது. அதனால இதை ஓடி எடுத்து தூசியை தட்டி விட்டு நான் வைத்துக் கொண்டேன். அவன் ஏன்னா வெளியே போய் தூக்கி போட்டது நம்ம இவங்கிட்ட கேட்கணும் கணக்கில்னு சொல்லி அதை எடுத்து கொண்டு வந்து அதை வைத்து மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தது. அன்றைக்கு ஆண்டவர் என்னை அழைத்து என் உள்ளத்தில் ஊழியத்தை செய்ய சொல்லி ஏவினவர் அதுக்குண்டான எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி கொண்டு இருந்தார். அதன் பிறகு 2005 எங்கள் ஸ்தாபனத்தின் மூலமாக ஊழியர் பயிற்சிக்கு மூப்பர் ட்ரைனிங் வைத்தார்கள். அதுல நல்ல 2002 அந்த பயிற்சி எடுத்து நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கி அதுல ஒரு தேவனுடைய கிருபையினாலே நல்ல ஒரு அந்த சபையில மூப்பராய் செயல்பட கர்த்தர் உதவி செய்தார். சபையில வல்லமையான தீர்க்கதரிசியாக தேவனுடைய பயிற்சி பயன்படுத்தி கொண்டு இருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமில்லை, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக அதுக்கு முன்பாக தீர்க்கதரிசன வரங்களாய் பெறுவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக எல்லாரும் அந்நிய பாஷை அடையாளங்களோடு பேசுறாங்க. ஆண்டவரை எனக்கு வேணும், ஏன்னா இந்த பழைய வாழ்க்கையில அந்த சாமிக்கு ஆடுறவன் அந்த கோயிலுக்கு ஆடுறவன் யாராச்சும் கொட்டடிச்சு இப்படி நாதஸ்வர வாயத்தை எனக்கு அந்த ஆவி வந்துடும், தெய்வமே என்னை கைவிட்டாத, என்னை திரும்ப அந்த வழிக்கு அனுப்பிடாதுன்னு சொல்லும் போது அங்கே நான் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி செபித்தேன். எல்லாரும் பரிசுத்தாவிலே நிரம்பி செபிக்கிறாங்களே, எனக்கு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், எனக்கு அந்த அந்நிய பாஷை அபிஷேகம் வேணும் சொல்லி என் சபை ஆராதனை வாஞ்சோடு ஞாயிற்றுக்கிழமை கடந்து செல்லும் போது ஒரு நாள் அளவில்லாமல் தேவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை மாத்திரமில்லை அக்னி அபிஷேகத்தையும் எனக்கு தந்து ஆவிலே அனலா இருந்து பிரகாசிக்க அந்த நாள் இந்த சபையிலே வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியா தேவன் எங்களை ஏற்படுத்தியிருந்தார். இதற்கு இடையிலே அங்கே இருந்த இந்த தாயார் கூட அதன் பிறகு நான் நல்ல முறையில ஆகிவிட்டேன் என்பதை தாயாருக்கு தகவல் கொடுத்தோம். தாயார் எங்களிடத்துல நான் நீ இருக்கிற வழியிலே நானும் வர்றப்பா, அது நீ கூப்பிடுற வழி தெய்வம் தான் எனக்கு வேணும், இந்த வழி மற்ற எந்த பிள்ளையிடத்தில் நான் போகல, எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லி மறுபடியும் தாயார் அந்த
2000 ஆண்டு 2000 ஆரம்பத்திலே அவங்க உள்ள வந்தாங்க. அதுல இருந்து வந்து எங்களோட ஐக்கியமாகி அவங்களும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அவங்களும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவங்களும் ஒரு நற்சாட்சியா இருந்து சில காலங்கள் கழித்து மரித்தார்கள். ஆமென். மரித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு சென்றிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இப்படியாக எங்கள் ஊழியர்களில் 2005 இந்த ஒரு மூப்பர் ட்ரைனிங் எடுத்து பிறகு 2006 முழு ஆண்டவர் அதிகமாக பேசினார். முழுமையா உன்னுடைய வேலையை விட்டுட்டு முழுமையா என்னுடைய ஊழியத்தை செய்து சொன்னார். அதன் பிறகு நாங்கள் அந்த 2006 தமிழ்நாடு விரிவாக்க வேதாம கல்லூரி எக்ஸ்டென்ஷன் சொல்லி அதுல அழைப்பு வந்தது. அதுல போய் சேர ஆண்டவர் உதவி செய்தார். அதுல ஒரு நல்ல ட்ரைனிங் எடுத்து இன்று ஸ்தாபனத்தின் மூலமாக அசம்பிளி ஆஃப் காட் ஸ்தாபனத்தின் மூலமாக இன்று இந்த பகுதியில் ஊழியக்காரனாக முழு நேர ஊழியக்காரனாக நாங்கள் இன்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இதன் பிறகு பிள்ளைகளையும் அப்படியே அந்த வழியிலே ஆமென் அவர்களை படிக்க வைத்து அவர்களும் இன்று என் மகன் என்னோடு கூட இணைந்து இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உதவி ஊழியராக இந்த நாட்களில் பகுதியிலே உதவி ஊழியராக எங்களோடு இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மகள் இந்த நாளிலே அந்த கைப்பிள்ளையாக வந்த பிள்ளை இந்த நாளில் வாலிப பிள்ளையாக என்று இயேசுடைய பணியிலே ஆமென் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமாக அந்த நாளிலே கதறி என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு இந்த நாளில் விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி எங்கெங்கோ போய் பார்த்து விடுதலைக்காக ஏங்கினேன், கதறினை செயல்பட்டேன். ஒரு எனக்கு நல்ல காலம் இருக்கும்போது ஒன்றுமில்லை, ஆபத்து காலம் வரும்போது எல்லா ஜனங்கள் கைவிட்டார்கள், நான் நம்பினோர் கைவிட்டார்கள், குடும்பத்தார் அவன் என்னை தேடி வந்து பார்க்கவில்லை, சகோதர சகோதரி யாரும் எனக்கு ஆதரவாக இருந்ததில்லை. அவன் இருக்கானா மறித்து போனான்னு கூட தெரியும். அப்படிப்பட்ட நிலைமையிலே நான் தள்ளப்பட்டவனாக கிடந்தேன். அந்த நாளிலே என் கூக்குரலை என் அலறுதலை என் கதறலை கேட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே எனக்கு விடுதலை தந்து இந்த அவருடைய பிள்ளையாக ஊழியக்காரனாக இம்மட்டு எங்களை வாழ வைத்த ஆண்டவர் இம்மட்டும் அவருடைய பிரியமான ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இந்த தீய ஒரு நாளிலே பாவத்துக்கே அடிமையா இருந்தேன், பாவத்துக்கே அடையாளமா இருந்தேன். என்னை என்று பரிசுத்தமான வழியிலே நடக்க தேவன் அதே சரீரம் அதே அமைப்பு தான். ஆனால் எல்லாவற்றையும் பழையவன ஒழிந்தன எல்லாம் புதிதாயின வார்த்தைப்படி புது சிருஷ்டியாய் மாற்றின கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இதை நான் உங்களுக்கு மத்தியில் ஏன் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப நாட்களே செய்வனை கட்டுக்காக அவித்துக் கொண்டிருந்தேன். பயங்கள் தான் என் வாழ்க்கையெல்லாம் பயம் திகழ் தான் நிறைந்ததா இருந்தது. கிட்டத்தட்ட அதாவது 96 தான் விடுவிக்கப்பட்ட வருஷம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நான் படாத பாடு நான் பட்டேன். ஆனால் அந்த காலம் எல்லாம் இந்த விடுதலையாக இன்றைக்கு அதை ஆண்டவர் பெரிதான கிருபை என்னவென்றால் என் வாழ்க்கையில் எனக்கு மாத்திரம் விடுதலை தந்ததில்லை, அந்த பிரச்சனைக்கு மட்டும் விடுதலை தந்துவிட்டு அவர் கடந்து சென்று விட்டு இதுக்கு மேல என்னால உனக்கு ஒன்று செய்ய முடியாதுன்னு சொல்லவில்லை. அவர் இன்று வரைக்கும் அதிசயமாக ஆச்சரியமாக எல்லா வகையிலும் தேவைகளுக்கு தேவைகளாக ஆலோசனை கற்றாங்க. குடும்ப தலைவராக இருந்து எல்லா வகையிலும் நடத்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் சூனிய கட்டுகளிலே பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக ஜெபிக்கும் போது, பிசாசின் பிடியிலே இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்து, வியாதிஸ்தர்களுக்காக ஜெபித்த போது பரிபூர்ண விடுதலை கொடுத்து இன்று அவர்களையும் சபையிலே தூண்களாக கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இதை எதற்காக நான் உங்களுக்கு மத்தியிலே பதிவு பண்ணுகிறேன் என்று சொன்னால், என்னை போல ஒரு நாள் பல வருஷங்களுக்கு முன்பாக இந்த விடுதலைக்காக ஏங்கி தவித்ததை போல நான் இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் விடுதலை இல்லாமல் விடுதலைக்காக அவை பரிபூர்ண நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக கடன் பிரச்சனைகளுக்காக போதை பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவதற்காக சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக எத்தனையோ ஜனங்கள் அவை விடுதலை கிடைக்காமல் அதிலே மாண்டு கொண்டு இருக்கிறார்கள், அதிலே பரிதவித்துக் கொண்டு இருக்கிறார்கள், அதிலே கலங்கி அங்கலாய்த்து அமை கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற யாரா இருந்தாலும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது, அவர் எனக்கு கொடுத்த விடுதலை போல உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுப்பார் என்று சொல்லுவேன். இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இலவசமாய் நான் பெற்றேன், இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்ன ஆண்டவர்
உங்களுக்கு இலவசமாய் விடுதலை தருவார். அவரை விசுவாசிங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது நான் ஜெபித்து முடிக்கிறேன். நம்முடைய அன்பின் பரலோக பிதாவே, என் பாராட்டின் அன்புள்ள இந்த நல்ல மேன்மையான நேரத்திற்காக துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக நீ என்னுடைய வாழ்விலே நீ பாராட்டின அன்பு, உடைய வல்லமை மகத்துவமானது, அது விளையேற பெற்றது என்று சொல்லி நிரூபிக்கும்படியாக மனுஷராலே, உலக பிரகாரமான வயிற்றாலே, ஆண்டவரே உலக பிரகாரமான அமை எந்த ஒரு காரியத்தில முடியாது என்று சொன்னதை நீ நிரூபித்து அமை ஒருவராலே முடியும் என்று நிரூபித்து காண்பித்தீரப்பா. ஆண்டவரே, அடிமைக்கு தந்த பரிபூர்ண விடுதலைக்காக, சமாதானத்திற்காக, சாபத்திலிருந்து பாவங்களில் மன்னித்து சாபத்திலிருந்து விடுதலை தந்து உடைய பிள்ளையா என்னை கழுவி சுத்திகரித்தே போல இந்த யூடியூப் வாயிலாக ஆண்டவரை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பரிபூர்ண விடுதலை, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தகப்பனே, இதை நிமித்தம் எத்தனையோ ஜனங்கள் வேதனைப்பட்டு ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றே பரிபூர்ண விடுதலை உண்டாயிருப்பதாக, பரிபூர்ண ஆண்டவரே ஒரு மேன்மை உண்டாயிருப்பதாக, பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் இன்றே உண்டாயிருப்பதாக, தடைகள் மாறட்டும், விசுவாசம் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக, சூனியங்கள் மந்திரவாதங்கள் எல்லா அசுத்த கிரிகள் இப்பொழுது விலகி ஓடுவதாக, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமம் ஒன்றே மேன்மையானது மேலானது என்று கண்டுகொள்ள வல்லமை வெளிப்படும்படியாக சொல்லுகிறோம். ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அதோட நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.